श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் कुण्डलिकुमारि कुटिले चण्डिचराचरसवित्रि चामुण्डे गुणिनि गुहारिणि गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. உலகத்தில் பகவானோட சிருஷ்டியில் 86,000 கோடி ஜீவராசிகள் அப்படின்னு கணக்கு சொல்றா. அந்த 86,000 கோடி ஜீவராசிகள்ல இந்த மனுஷனும் ஒண்ணு. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். விவேக சூடாமணியில் ஆதிசங்கரேஸ்வரர் 3 விஷயம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். துர்லபம் திரயமேவை தத் தெய்வானுகிரக ஹேதுகம். ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி கிடைச்சாலும் ஈஸ்வர அனுகிரகம், தெய்வ அனுகிரகத்தினால அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த 3 என்ன? மனுஷ்யத்துவம். முதலே மனுஷ்யத்துவம், மனுஷனா பிறக்கிறது. இப்படி விவேக சூடாமணியில ஆச்சாரியாலும் ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது. அது கிடைக்கிறதுக்குள்ளேயே துர்லபமான 3 விஷயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றார். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னு சொல்றது. தமிழ்ல அதை இன்னும் அழகாவே வலியுறுத்தி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற ஒரு அரிது சொல்லல, 2 தரம் சொல்லியிருக்கு. அரிது அரிது. இலக்கணப்படி ஒரு வார்த்தையை திருப்பி டூப்ளிகேட் பண்ணினா அது 2 தரம் அப்படிங்கிற அர்த்தமும் ஒன்று வச்சுக்கலாம், இல்லை n நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு வச்சுக்கலாம். எத்தனை தரம்னு வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி எதுக்கா அப்படி சொல்லணும்? ஆனால் ரியல் லைஃப்ல நாம இருக்கிற நம்ம வாழ்க்கையில பார்த்தாக்க இப்படி எடுத்த இந்த ஜென்மா ரொம்ப அரிது அரிது மாதிரியே நமக்கு தோன்றது. மற்ற ஜென்மாக்களை விட போரும் பிறக்கவே வேண்டாம் இப்படி சொல்றாப்புலதான் இருக்கு. காரணம், எல்லா ஜீவராசிகளும் பிறக்கிறது, பிறந்தா அன்னன்னைக்கு சாப்பிடுறது, வயிறு வளர்க்கறது, தூங்கிறது, அதாவது இனவிருத்தி பண்ணிக்கிறது, எல்லா காரியமும் தான் பண்றது. நாமளும் அதையே தான் பண்றோம். ஆனால் இந்த காரியங்களை பண்றதுக்கு நாம கஷ்டப்படுறாப்புல மற்ற ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படல. நாம நாளைக்கு சாப்பிடணும்னா இன்னைக்கு 24 மணி நேரமும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நாம வாழ்க்கைக்கு சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கோ நமக்கு வேணுங்கிற சௌரியத்தை பண்ணிக்கிறதுக்கு வாழ்க்கையை நடத்த எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு, எத்தனை பேர்கிட்ட போய் நாம பேச்சு கேட்க வேண்டியிருக்கு, எவ்வளவு சிரமங்கள்லாம் பட வேண்டியிருக்கு. இத்தனை பண்ணி தான் நாம சம்பாதிச்சு நாம பசியை போக்கிக்க வேண்டியிருக்கு. ஆனா இதே ஒரு ஆடா பிறந்திருந்தா, மாடா பிறந்திருந்தா இந்த ஒரு கஷ்டமும் இல்லை. வேடா விளக்கி டான்டான்னு அதுகளும் சாப்பிட்றது, அதுகள் பாட்டுக்கு எங்கேயோ படுத்துன்னு தூங்குறது, என்னமோ பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுறது. ஆனா நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படி கிடைக்கிற ஒரு ஜென்மாவை போய் துர்லபம்னு சொல்லுவாளா, அரிது அரிதுன்னு சொல்லுவாளா? ஏன் சொல்லணும் அப்படின்னா,
வெளியில பார்க்கறதை வேணா மற்ற ஜீவராசிகள் தங்களோட வாழ்க்கைக்கு இவ்வளவு கஷ்டப்படலை, நமக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா கூட, ஏன் இப்படி சொன்னா அப்படின்னா, இந்த மனுஷ ஜென்மால தான் ஒரு சௌரியம் என்ன இருக்கு அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் கஷ்டம் இருக்கு, ஆனால் மனுஷனுக்கும் அது மாதிரி கஷ்டம் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு, மற்ற ஜீவராசிகளா தன்னோட கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாது. மாட்டுக்கு தலைவலிச்சுது அப்படின்னா ஏதானு சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு கப் காஃபி கொடு, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, இப்ப என்ன சும்மா விடு அப்படின்னு ஏதானு எந்த ஜீவராசிகளான்னு யார்ட்டையானு சொல்ல முடியுமோ தன்னோட கஷ்டத்தை? ஆனா மனுஷனுக்கு தான் படுற கஷ்டத்தை அடுத்த வாழ்கிட்ட சொல்ற ஒரு சௌரியத்தை கொடுத்துருக்க பகவான். சரி, இது கொடுத்துட்டதுனால துர்லபமா, அரிதா அந்த மனுஷ ஜென்மான்னு. இப்படி நாம படுற கஷ்டத்தை அடுத்த வாழ்கிட்ட சொல்ற ஒரு வசதி இருந்தால்தான் என்ன ஆகும்னு, அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா என்ன எங்க பாட்டுக்கு நான் பாட்டு கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுன்னு எங்கிட்டே இருந்ததுனால் அந்த கஷ்டத்துக்கு யாரால அதுக்கு தீர்வு சொல்ல முடியும், ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்? அதனால ஒரு கஷ்டத்தை வெளியில சொல்றதே பெரிய அனுகிரகம். அடுத்த வாளோட ஷேர் பண்ணிக்கிறதே நம்மளோட கஷ்டத்துக்கு முதல்ல டெம்பரவரியா ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது, அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகுது. நம்மள்ட்ட இருக்கிற அந்த கஷ்டம் துக்கம் அப்படிங்கிற அந்த சோகம் முதல்ல அடுத்த வாழ்கிட்ட சொல்லி அழறதுனாலேயே நமக்கு அது பாதி குறைஞ்சு போயிடுது. இப்படி சொல்றதுனாலேயே அவளுக்கு இறக்கத்தினால என்ன சொல்ற, கவலைப்படாதப்ப, தலை தானே வலிக்கிறது, ஒரு அனாசினை போட்டுது அப்படின்னு ஏதோ ஒரு அதுக்கு விஷயம் சொல்யூஷன் கொடுத்து இந்த தலைவலியை போக்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுது. இது துர்லபம். இது மனுஷ ஜென்மால தான் இந்த சௌரியம். இப்படி படுற கஷ்டத்தை அடுத்த வாழ்கிட்ட சொல்லிண்டு ஷேர் பண்ணிண்டு அது மூலியமா நமக்கு ஒரு விதாயம் தேடிக்கிறது இந்த மனுஷ ஜென்மால மட்டும்தான் இந்த சௌக்கியம் இருக்கு. இப்படி இருக்கிறதுனாலே என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்கிக்க கூடிய சௌரியம் இருக்கு, அதுலேருந்து தப்பிச்சுக்கிற சௌரியம் இருக்கு. ஆனால் வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இது கிடையாது. இப்ப நாய் இந்த ரோட்ல போறது, நான் கல்லால் எடுத்து அடிச்சேன் அப்படின்னா அதுக்கு காலில் அடிபட்டு ரத்தம் வருது. நமக்கு காலில் அடிபட்டு ரத்தம் வந்தா என்ன வலி இருக்குமோ அதே வலி தான் அதுக்கும் இருக்கும். நமக்கு வலிச்சுன்னா ஓன்னு அழறோம், உடனே பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பாக்குறோம், தேடின்னு ஓடுறோம். அதால போக முடியுமோ? முடியாது. வலி இருந்ததுன்னா அதை அனுபவிச்சு தீர்க்க வேண்டியதான். சரி, இப்படி அனுபவிச்சு தீர்க்கிறது இன்னொரு அசௌரியம். அதுக்கு என்ன அப்படின்னு, இன்னைக்கு இந்த பக்கம் தெருவில் போனா இவன் கல் எடுத்து அடிச்சான், இனிமேல் நாளையிலேருந்து இந்த தெரு பக்கம் வரப்படாது அப்படின்னு அதால நினைக்க முடியுமோ? இப்ப மனுஷாலா இருந்தா நினைப்போம், நாம ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அவன் நம்மள்ட்ட முகம் கொடுத்து சரியா பேசல, இனிமே இந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்றோம். ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒரு அசௌரியம் ஏற்பட்டது, ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா இன்னமே அந்த இடத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா அங்க போனா இந்த கஷ்டம் இருக்கு, அதனால இந்த கஷ்டத்திலேருந்து அவாய்ட் பண்ணணும், நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்குனால ஒரு விதாயமும் தேடக்கூடிய அளவுக்கு புத்தி இருக்கு. ஆனா அந்த ஜீவராசிகளுக்கு அது கிடையாது. இப்படி கஷ்டம் எல்லாருக்கும் இருந்தா கூட கஷ்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சௌரியம் இந்த மனுஷ ஜென்மாவுக்கு தான் இருக்கு. அதுக்காக தான் 6வது அறிவுன்னு ஒரு 6th சென்ஸ் அதை பகவான் சிருஷ்டி பண்ணினு. எல்லா ஜீவராசிகளையும் விட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்றும் அதை வச்சதுக்கு காரணம் இந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான். ஆனால் வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தோம்னா, இப்படி நம்மளுக்கு இருக்கிற இந்த ஈஸ்வர பிரசாதமான இந்த 6வது அறிவை வச்சுண்டு நாமெல்லாம் படுற கஷ்டங்கள் எல்லாம் யோஜனை பண்ணி அலசி பார்த்து அதுலேருந்து தப்பிச்சுக்கிறோமா, இந்த கஷ்டம் படாத இருக்கணும்னு ஏதாவது வழி பண்ணிக்கிறோமோ? இப்படி யோஜனை பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு தலகீழ இருக்கு. இந்த புத்தியை வச்சுன்னு இன்னும் கஷ்டத்தை விலைக்கு வாங்கிக்கிறோம், இன்னும் நிறைய மூட்டை கட்டிக்கிறோம். அப்புறம் சொல்றோம், நான் தான் சார் ஒரு முட்டாள், இதை பண்ணிருக்கவே கூடாது, பண்ணிட்டேன் அப்படின்னு. எப்போ இவர் கல்யாணம் பண்ணிட்டு 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சொல்ற, சின்னேன்னு பிரம்மச்சாரியா இருந்திருக்கணும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன இவளை கல்யாணம் பண்ணிட்டுதான். ஆனா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன அலைஞ்சேடும், பத்திரிகை எல்லாம் கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அது எப்போ கஷ்டம்னு தெரியறதுன்னு 50 வருஷம் கழிச்சு சஷ்டி தூர்த்தி போது தெரிஞ்சா, இப்ப தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன? சரி, உங்களுக்கு தான் இப்ப புரிஞ்சு கொடுத்தோ இல்லையோ கல்யாணம் பண்ணா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு, உங்க பிள்ளைக்கு ஏன் விழுந்து விழுந்து உடம்பாக்குறேள்?
அப்பா நான் பட்ட கஷ்டம் நீ படப்படாதுப்பா, நீ நானும் சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்றோமோ? இல்லை. இப்படி நமக்கு ஒரு விவேகம் ஒன்று கொடுத்தா கூட, பகவான் அறிவை கொடுத்தா கூட, அது மூலியமா நம்ம கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் தேடுறதுக்காக அதை உபயோகப்படுத்தல, இன்னும் மேலும் மேலும் கஷ்டத்தை சேர்த்துக்கிறதுக்கு தான் நாம முயற்சி பண்ணி சேர்க்கிறோம். பகவான் கீதையில பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்கிறான், அப்பா யாருக்கான உலகத்துல கஷ்டப்படணும்னு ஆசை இருக்குமோ? எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா ஒருத்தரும் அது இல்லையே ஏன்னு கேட்கிறான். எல்லாருக்கும் ஆசை என்னமோ, லட்சியம் என்னமோ சௌக்கியமா இருக்கணும்னு. அப்ப சௌக்கியமா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணினா அந்த சௌக்கியம் கிடைக்கணும்? அதைத்தானே பண்ணணும். அதை பண்ணாத இவனோ எதையோ பண்ணிவிட்டு ஏன் கஷ்டத்தை விலைக்கு வாங்கிக்கிறான், கஷ்டப்படுறான். இது எதனாலப்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு சுவாமி சொல்ற, அதுக்கு பேர் தான்ப்பா அஜ்ஞானம் அப்படிங்க. தெரிஞ்சுடுத்து, புத்திக்கு தெரிஞ்சுடுத்து, இதை பண்ணினா இந்த பாபம் வரும், அதனால இந்த கஷ்டம் வரும் அப்படிங்க தெரிஞ்சுடுத்து. ஆனா தெரிஞ்சா கூட அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியாத அதை போய் சிரமப்பட்டு பண்றானா, அதை சொல்ற பகவான். பெரியவா தெய்வத்தின் குரல அதான் சொல்றா, எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, புண்ணிய பலன் இருந்துன்னா சௌக்கியமா இருக்கலாம்னு தெரியும். ஆனா அப்பேற்பட்ட சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய புண்ணியத்தை இவன் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கான். பாபம் பண்ணினா அதனால கஷ்டப்படணும்னு தெரியும், அதை ரொம்ப பிரயத்தனப்பட்டு பண்றாங்கிற, ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றாராம் பாவத்தை. புண்ணியம் பண்ணணும்னு அதெல்லாம் யாரு சார் இங்க கதைக்கெல்லாம் வருது, வேற வேலை இல்லை, நல்ல சீரியல்லாம் வேணா போறது. கரண்ட் சார்ஜையும் கொடுத்துண்டு இடுப்போடையே உட்காந்துண்டு நாள் கணக்கா டிவி பார்த்தாலும் பார்க்கறதுக்கு ஒழியறது முடியறது. ஆனா சத் சங்கத்துக்கு வரணும் அப்படின்னா மட்டும், ஏதான பகவான் நாம காதல விழுந்துட போறதோன்னா மட்டும் உடம்பு இல்லாத பாடெல்லாம் படுத்துறது. நமக்கு படுத்துறதோட இல்ல, யாரானு கிளம்பினா கூட அவளே எனக்கு கூட வரணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு மறுநாள்லேருந்து வர முடியாது போயிடுறது. இப்படி பிரயத்தனப்பட்டு நாம சிரமத்தை சேர்த்துக்கிறோமா. ஆனா பிரயத்தனப்பட்டு புண்ணியத்தை சேர்த்துண்டா பரவாயில்ல, க்ஷேமத்தை கிடைக்கும். ஆனா அது கிடைக்க முடியாது பண்றது. இது என்னன்னு தான் அர்ஜுனன் கேட்கிறேன். இதுதான்ப்பா எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது எதனால? அதுக்கு தான் சொல்ற, வேற ஒண்ணும் இல்லப்பா, அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம்ங்கிற, மாயைன்னு பேர். அதுக்கு பேர் தான், அது கொண்டு தள்ளுறது, நம்மளோட பிரயத்தனமே இல்லாத அது கொண்டு நம்மளை தள்ளுறது. அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிறதான் பெரிய குறை. மனுஷனுக்கு இருக்கிற வியாதியிலேயே ரொம்ப பெரிய வியாதி எதுன்னு இந்த அஜ்ஞானம்ங்கிற வியாதி தான். ஸோ இப்போ இந்த அஜ்ஞானம்ங்கிற வியாதியை போக்கிட்டா இப்போ என்ன ஆயிடுன்னு, மீதி எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு ஆட்டோமேட்டிக்கா. சரி, இப்படி ஒரு மனுஷ ஜென்மா எடுத்ததுனால தானே ஒரு அஜ்ஞானம்னு ஒன்று இருக்கு, அதனால இவ்வளவு கஷ்டம்லாம் வருது. அப்போ எல்லாத்துக்கும் டோட்டலா இத்தனை கஷ்டத்தையும் ஒரேடியா போக்கணும்னா என்ன பண்ணணும்னு, இந்த மனுஷ ஜென்மா எடுத்ததுனால கஷ்டம் வருதா, அப்போ பிறக்காதையே இரேன், பிறக்கலைன்னா கஷ்டமே இல்லை அப்படின்னு. ரொம்ப சிம்பிளா சொல்றீர்கள் சார். பிறக்காத இப்படி இருக்கிறது, நாம ஆசைப்பட்டா பிறந்தோம். இப்போ நாம பிறவியே இல்லாத பண்ணின்னுட்டா அந்த அஜ்ஞானத்தை போக்கிட்டா அந்த பிறவி இல்லை. அந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, சரி ரொம்ப சிம்பிள் மெத்தடு மாதிரி தெரியறது. நம்மளோட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் ஜென்மா எடுத்ததுதான். இந்த ஜென்மா எடுக்காத பண்ணினுட்டா கஷ்டமே அதுக்கப்புறம் பட வேண்டாம். அந்த ஜென்மா எடுக்காத பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த எடுக்கிறாப்புல தான் நமக்கு ஒரு ஃபிட்டிங்கா அந்த மாயை வந்து வந்து அப்பப்போ நம்மள டிஸ்டர்ப் பண்றது. இந்த மாயையிலேருந்து தப்பிச்சுனுட்டா நாம இந்த ஜென்மாலேருந்து தப்பிச்சுனுடலாம். ஜென்மாலேருந்து தப்பிச்சுனுட்டா எல்லா கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சுனுடலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த மாயையை போக்கிக்கிறதுக்கு என்ன பண்றது, அது எந்த இடத்துல கிடைக்கும், அதுக்கு உண்டான டாக்டர் யாரு, என்ன பண்ணினா இந்த மாயையை போக்கும்னு. அப்படி அந்த மாயைங்கிற பெரிய ஒரு அஜ்ஞானத்தை போக்குறவருக்கு பேர் தான் குருன்னு பேர். அது வேற எங்க போனா போகும்னு, வேற எங்க போனாலும் போகாது. உலகத்துல வேற எதிர்ட்ட போனாலும் இந்த மாயை இன்னும் ஜாஸ்தி ஆகும். எவன் குருவோ அந்த குருவோட சரணத்தை பிடிச்சோம்னா தான், அதுல பக்தி ஏற்பட்டாதான் இந்த மாயைங்கிறது நம்மளை விட்டு போகும். ஏன் அப்படின்னு, சிம்பிள் லாஜிக். எந்த இடத்துல லைட் எரியறதோ அந்த இடத்துல இருட்டு இருக்க முடியாது. லைட்டும் எரிஞ்சுட்டு இருட்டும் இருக்க முடியுமோ? சூரியனுக்கு ஆசையா இருக்கு, ராத்திரி எப்படி இருக்கும்னு தெரியல, நான் ஒரு நாளைக்கு பார்க்கணும்.
அப்படின்னு சூரியன் ஆசைப்பட்டார்னா எங்கேயான அவரால் ராத்திரியை பார்க்க முடியுமோ? அவரால் பார்க்க முடியாத ஒரே விஷயம் இருட்டை தான். அவர் பார்க்கலான்னு வெளியில வந்தாலே ராத்திரி ஓடி போய்டுறது. ஸோ அதனால சூரியனால இருட்டுக்கிட்டே போகவே முடியாது. இல்லை இருட்டு ஆசைப்படுறது, இல்லை சூரிய வெளிச்சங்கிறே அது எப்படி இருக்கும், நான் ஒரு நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா இருட்டால வெளிச்சத்தை பார்க்க முடியாது, வெளிச்சத்தால இருட்டை பார்க்க முடியாது. அதை போல ஞானஸ்வரூபமான குருவிட்ட அஜ்ஞானம் ஒட்ட முடியாது, அஜ்ஞானத்துக்கிட்ட குரு ஒட்டாது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு அந்த பகவான் எப்படி இருக்காரான் அப்படின்னா ஞான ஆனந்தமயமா இருக்கார் அப்படின்னு. அப்படி இருக்கிற அந்த குருவை சரணாகதி பண்ணினோம்னால்தான் நம்மளோட இந்த ஜென்மாக்களுக்கு இத்தனை கஷ்டங்களுக்கும் மூலமான அந்த அஜ்ஞானம்ங்கிறது போறது. அதனால்தான் அந்த குருவோட சரண தீர்த்தம் பாதோதகத்தை சாப்பிட்றதே இந்த அபிஷேக தீர்த்தம், அதை சாப்பிட்றதுக்கே ஒரு மந்திரம் இருக்கு. அது என்ன மந்திரம் அப்படின்னா, பொதுவா பூஜை எல்லாம் ஆகி அந்த பகவானோட அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்றதே அகால மிருத்திஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷேகரம், இந்த சுவாமி பாதோதகம் சுபம் அந்த சுவாமி பாதோதகம் சுபம் அப்படின்னு சாப்பிட்றோம். ஆனா இந்த குருச்சரண தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்றதே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அஜ்ஞான திமிராந்தஸ்ய அப்படிங்கிறது, அஜ்ஞான மூலநாசாய ஜன்ம கர்ம நிவர்த்தையே ஞான வைராகிய சித்தியர்த்தம் குரு பாதோதகம் சுபம். அஜ்ஞான மூல நாசமா, அஜ்ஞான நாசம்னு சொன்னா போறாதோ, வார்த்தை எதுக்கு மூல நாசம் அப்படின்னு, இந்த அஜ்ஞானம்ங்கிற மரத்தை சும்மா அங்க களைய வெட்டி இதெல்லாம் வெட்டி போட்டா பரவாயில்ல, ஒரு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு ஏதான ஒரு மழை அடிச்சுன்னா திருப்பி துளுத்துரும். அதனால இவர் என்ன பண்ணா வேரோட கெல்லி எறிஞ்சுடுறாராம். அந்த ரூட் அவுட் அப்படிங்கிறமே, அப்படி ரூட் அவுட் பண்றவர், அஜ்ஞானம்ங்கிறத இருக்கிற இடம் தெரியாத வேரோட நாசம் பண்றவர் குரு இல்லையா, அவரை கால அலம்பின தீர்த்தம். அப்படின்னா குருவுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சரி, இது ஏதோ அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு ஒழிக்கிறது தான் அதோட வேலைன்னர். இன்னும் கொடுக்கும் என்ன, அஜ்ஞான மூல நாசாய ஜன்ம கர்ம நிவர்த்தையே, ஜன்மா கர்மா எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடும். சரி, இப்படி சொல்றதெல்லாம் அது என்னென்னலாம் எடுத்துக்கிடும் அப்படிங்கிறத சொன்னார். அடுத்தது என்ன சொல்ற, ஞான வைராகிய சித்தியர்த்தம். இது ஞானத்தையும் கொடுக்கும் வைராகியத்தையும் கொடுக்கும். குரு பாதோதகம் சிவம். அப்படி இந்த கொடுக்கறது எடுக்கிறது அப்படிங்கிறதுல இந்த மகான்களுக்கெல்லாம் ஈஸ்வரனோட அந்த பிரபாவத்தை, இந்த சுவாமிகிட்ட போனா அது கிடைக்கும், அந்த சுவாமிகிட்ட போனா இது கிடைக்கும். நமக்கு இந்த லிஸ்ட் சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சுவாமிகிட்ட போனா அது போயிடும் அப்படின்னா யாரானும் போவோமோ? இந்த கோவிலுக்கு போங்கோ, நாளையிலேருந்து உங்களுக்கு இது போயிடும் அப்படின்னா யாரானும் போவோமோ? ஒண்ணுமே வேண்டாம், இத்தனை சொல்ற அஜ்ஞானம் போயிடும் அப்படின்னு சொல்லுங்கோ, அப்ப கூட போகிறாது. அது சரி சார், நேக்கு அஜ்ஞானம் எடுத்தனா ஆத்துல என் குழந்தைகளை யாரு பார்த்துப்பா, ஆம்படையாளை யாரு பார்த்துப்பாம்பர். அதனால போறது அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பயம் வந்துடுறது. ஆனால் மகான்களுக்கு என்னென்ன, பகவான் இதை கொடுப்பேன்னு அதை கொடுப்பேன், அவனோட கொடுக்கிற குணத்தை விட எடுக்கிற குணத்தை சொல்றதுலேயே அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல், தனி. கொடுக்கறது எவன் வேணா கொடுக்கலாம் ஐயா, சிலதெல்லாம் ஒருத்தராலையும் எடுக்க முடியாது, அதை எடுக்கிறது தான் பெருமை. அருணகிரிநாதர் முருகனோட பெருமையை பத்தி சொல்றதே என்ன பண்ணார், முருகன் இனிமே அவனுக்கு 6 முகம் இருக்கு, அதுலேருந்து ஏறுமையில் ஏறு விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடைய ஞானம் எல்லாம் பண்றதுக்கெல்லாம் எல்லா முகமும் இருக்கு. ஆனால் இப்படி அவன் இதை தருவன் அதை தருவன் இத்தை பண்ணுவான் அத்தை பண்ணுலாம் சொல்றதை விட இவன் என்னென்னலாம் கெடுத்தாங்கிறதையும் ஒரு லிஸ்ட் சொல்லணும். அதுக்காக சொல்ற, இவன் பட்டு என்னென்னலாம் அழிச்சான் அப்படின்னு ஒரு லிஸ்ட். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் அப்படின்னு இவன் என்ன பண்றான், இவன் கையில இருக்கிற வேல்பட்டுனாக்க இருக்கிற சூரபத்மன் உடம்பு அழிஞ்சு போயிடுத்து, அது அழிஞ்சு போயிடுத்து, இதை பட்டு அது அழிஞ்சு போச்சு, இது பட்டு இது தொலைஞ்சு போச்சு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்றார், அவன் கால்பட்டு அழிந்தது, அவனோட பாதம் பட்டு என்ன தெரியுமா அழிஞ்சுது அப்படின்னர், இங்கென் தலைமேலா என் கையெழுத்தேங்கிற. அவன் காலை என் தலைமையில தூக்கி வச்சாலும் வச்சான், எந்த பிரம்மலிபின்னு ஒத்துராலையும் அழிக்க முடியாதோ அது அழிஞ்சு போயிடுத்தான். அவன் கால்பட்டழிந்தது இங்கென் தலைமேலா என் கையெழுத்தே அப்படின்னா என்ன, அவ்வளவுதான். இன்னுமே ஒரு வயலையும் இவனை பிறக்க வைக்க முடியாதுன்னு அர்த்தம். பிரம்மா எழுத்தே இவன் கால்பட்டா அழிஞ்சுடுறதுன்னா அதை போலதான் இங்கேயும் அஜ்ஞான மூல நாசம்.
அதுக்குத்தான் குருவை நாம ஆசிரியிக்கிறோம். அதனால மனுஷாளுக்கு யாரு வேணா இல்லாத இருந்துடலாம். எத்தனையோ உலகத்துல பார்த்துருக்கோம், பிறந்தோடனே அம்மா இல்லை, பிறந்தோடனே அப்பா இல்லை, இனிமே பந்துக்கள் இல்லை, மித்ராள் இல்லை, ஒத்துரும் இல்லாதெல்லாம் வளர்ந்து எப்படி இல்லாம ஆளானவெல்லாம் எத்தனையோ கதையெல்லாம் கேட்கிறோம். ஆனால் ஒரு குரு இல்லாத கடதேறினான்னு இன்னி வரைக்கும் ஒத்துரையும் கேட்கல. அதனால்தான் சாஸ்திரம் சொல்றது, சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராச்சான்னி சரணம் தேசிக சரணம் அப்படின்னு. பெத்த அம்மா புகலிட மாட்டா, அப்பா புகலிடமாக மாட்டார், கூட பிறந்தவா பந்து மித்திரால் ஒத்தரும் ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது, ஒத்தரும் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் புகலிடம், என்னென்ன தேசிக சரணம், அந்த குருவோட பாதம் ஒண்ணுதான் நமக்கு புகலிடம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்ப ஏற்பட்ட குரு எப்படி இருக்கணும் அப்படின்னு, குருன்னு பெயர் போட்டுனுட்டா போருமா என்ன? என்ன இல்லை தானோ யூனிவர்சிட்டியில் வாங்குற டைட்டிலா அவார்டா இல்லை. குருனா எப்படி இருப்பான்னு பரமேஸ்வரன் லட்சணம் சொல்றார். எவன் ஆதி குருவோ, குருனாலே தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுமோ அவன் சொல்றது குரு கீதை அப்படின்னு ஒரு கிரந்தம். அதுல சொல்ற குரு எப்படி இருப்பார், சாதுர்யவான் விவேகீச்ச அத்தியாத்ம ஞானவான் சுச்சிஹி மானசம் நிர்மலம் யஸ்ய குரு தத்துவம் தஸ்ய சோபதே. எந்த இடத்துல அந்த குரு தத்துவம்ங்கிறது சோபிக்கிறது அப்படின்னு, சாதுர்யவான் விவேகி, ரொம்ப விவேகியா இருப்பான். விவேகமா இருந்தா போறாது, இன்டெலிஜென்டா இருந்தா மட்டும் போறாது, நல்ல பேச்சு திறன் இருக்கணும், சாதுர்யவானா இருக்கணும், அதை எங்கெங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிற அந்த சூக்ஷ்மம் தெரிஞ்சவனா இருக்கணும். இவர் என்னமோ இந்த படிப்பு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு படிச்சு பிரயோஜனம் இல்லையா, என்னென்ன அத்தியாத்ம ஞானவான் அப்படிங்கிற, எது ஆத்ம தத்துவமோ அதை உணர்ந்தவன் அப்படின்னு. சுச்சிஹி அப்படின்னு பரமசுத்தமானவன், ஆச்சார அனுஷ்டானம் நிரம்பினவன். அவனோட மனசு எப்படி இருக்குன்னு, நிர்மலம், துளிக்கூட ஒரு மலமும் இல்லாத எந்த எண்ணங்களும் இல்லாத சுத்தமா இருப்பான் அப்படின்னு. குரவோ நிர்மலோ சாந்தா சாதவோ மிதபாஷிணா காமக்ரோத வினிர்முக்தாக சதாச்சார ஜிதேந்திரியாக அப்படின்னு குருவுக்கு லட்சணம் சொல்றது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுங்கோ. நாம மீதி இருக்கிற 6 நாள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, இந்த ஸ்லோகத்தில் சொன்ன இந்த குணங்கள்லாம், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எந்தானும் ஒரு இடத்துல ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல ஒரு இடத்துல பார்க்க முடியுமா? இது அத்தனையும் இருக்க முடியுமா? இது அத்தனையும் இல்லை, இதுக்கு மேலேயும் பார்க்க போறோம். இது அத்தனையும் நிரம்பின ஒரு இடம், அது அத்தனையும் நிரம்பி இருக்கிற பூர்ணமா இருக்கிற குருனாலே இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியக்தியை பத்தி, அவரோட சரித்திரத்தை தான் இந்த 7 நாளைக்கு பார்க்க போறோம். அப்பேற்பட்ட அவருக்கு பேர் தான் நாம ரொம்ப அபிமானத்தோட கலோக்கியலா சொல்றோம், பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்றோம். ஒரு வார்த்தை பாருங்க, பொதுவா உலகத்துல எந்த காரணம்ல போய் பெரியவர் அப்படின்னாலே யாரு காஞ்சிவ அப்படின்னு தான் கேட்கிறா, வேற ஒருவரும் கேட்கல. இதுலேருந்தே தெரியறது பெரியசுன்னா இதுதான் அப்படின்னு. அப்போ மீதி எல்லாம் சின்னதுன்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு மகான்னு ஒரு நாமா, பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ அர்ச்சனை பண்றோம். அந்த அஷ்டநாமால சொல்றோம் மகதே தேவாய நமஹ அப்படின்னு சொல்றோம். இந்த மகான்கிறது தான் பரமேஸ்வரனுக்கு ஒரு நாமாவா சொல்லியிருக்கு. இந்த மகான்கிற வார்த்தைக்கு நேர அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் பெரியவர் அப்படின்னு அர்த்தம். பெரியவர் அப்படின்னா இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்ப சொன்னமே என்னென்னலாம் அந்த குணாதிசயங்கள்லாம் குருவுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கோ, அதுல எல்லாத்துலயும் பெரியவர். வெறுமனா அதெல்லாம் இருக்கிறதோட இல்லை, அது அத்தனையும் நிரம்பி இருக்கிறவர்னு அர்த்தம். அப்பேற்பட்ட குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு உருவமா, பிரத்யக்ஷமா ஒரு ஃபிளஷ் அண்ட் பிளட்ல பார்க்கறாப்புல இருந்தது, நம்ம ஊனக்கண்ணால பார்க்கறாப்புல இருந்தது. அதுதான் காஞ்சி மகா பெரிவாளோட பெருமை. அப்படி ஒரு குருவான அந்த பெரியவாளோட சரித்திரத்தை 7 காண்டமா இன்னிலேருந்து ஆரம்பிச்சு 7 நாளைக்கு நாம
ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம் நாம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு, சுப்பிரமணிய மாமாவால் கிடைச்சிதா, இல்லை இந்த இங்கே இருக்கிறவாளால் கிடைச்சிதா, இவாளால் கிடைச்சிதா, அவளால் கிடைச்சிதா அப்படின்னு. இவாளாலெல்லாம் நம்ம கைக்கு கிடைச்சிது, அவளுக்கெல்லாம் எதனால கிடைச்சிதுன்னு பெரியவா அனுகிரகத்தினால கிடைச்சிது. மாணிக்கவாசகர் சொல்றார், உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னா கூட என்ன தெரியுமா முதல்ல வேணும்னர், உன்னோட அருள் வேணும்பாங்கிற. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நீ நினைக்கணும் என் காலில் வந்து இவன் விழணும் அப்படின்னு நினைச்சாக்க நான் வந்து விழுவேனே வழிய, நீ நினைக்கலன்னா எங்கேயான ரோட்ல தடுக்கி விழுந்து பல்ல உடைச்சுப்பேன். நீ நினைக்கணும் எனக்கு அனுகிரகம் பண்றது, என்னோட நமஸ்காரத்தை நீ ஏத்துக்கிறது நினைச்சா நீ அனுகிரகம் பண்ணிட்டீன்னா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றாப்புல நமக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால இந்த ஒரு வாரம் இப்படி ஒரு சத் சங்கம் இவாளோட முயற்சிகள்னால நமக்கு கிடைக்கிறது. அதனால இவாளுக்கும் இவா மூலியமா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற பெரியவாளுக்கும் நாம எல்லோரும் மனமார்ந்த நன்றி நமஸ்காரங்களோட பெரியவாளோட சரித்திரத்தை 7 நாளைக்கு பார்ப்போம். அதில் இன்னைக்கு முதல் நாள் பெரியவாளோட அவதார விசேஷங்களை பார்க்க போறோம். பெரியவா எப்படி பிறந்தா, எப்படி வளர்ந்தா, எப்படி நமக்கு ஒரு பெரியவாளா கிடைச்சா அப்படிங்கிற அவதார டீட்டெயில்ஸை பார்க்குறோம். அவதார காண்டம் அப்படின்னு. சாலிவாகன சகம் 1817 தமிழ் வருஷத்துல 60 வருஷத்துல ஜெய வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெய வருஷம் வைகாசி மாசம் 8ஆம் தேதி, ஆங்கில வருஷத்துல 1894 மே மாசம் 20ஆம் தேதி 1894 மே 28 பானுவாரம்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில கிருஷ்ணபக்ஷ பிரதம திதியில, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கிருஷ்ணபக்ஷ பிரதம திதியில அனுராதாங்கிற அனுஷ நட்சத்திரத்துல பகல் 1:16 ரொம்ப அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லுவா. அதுவும் கன்னடக்காரெல்லாம் கல்யாணம் எல்லாமே இந்த முகூர்த்தம்லாம் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வச்சுப்பா. இந்த 1:16 சிவநாம யோகம் அப்படிங்கிற யோகத்துல தமிழ்நாட்டில் விழுப்புரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம், விழுமியபுரம் அப்படின்னு அதுக்கு பேரு. சமஸ்கிருதத்தில் ஜாகரணபுரி அப்படின்னு பேர் அதுக்கு. ஜாகரணபுரி அப்படின்னா முழிச்சுன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா மற்றவாள்லாம் தூங்கின்னு இருக்கிற ஊரா என்ன அப்படின்னு, தூங்கின்னு தான் இருக்கும் எல்லாரும். புதுப்பிரிவு அஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதுக்கு ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுவா. ஏன் அப்படின்னு, எல்லாரும் உலகமே அஜ்ஞானத்தில் தூங்கின்னு இருக்கிறது, இவாளெல்லாம் தட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஞான சூரியன் உதிச்சாதானே எல்லாரும் ராமுழுக்களும் தூங்குருவா. ஒரு சூரியன் உதிக்கிறது அப்படின்னா எல்லாரும் ஏந்தனுடுறா பாரிச்சுட்டு. அதை போல இந்த விழுமியபுரத்தில் ஜாகரணபுரியில இப்படி ஒரு ஞான சூரியன் உதிச்சதுனால இத்தனை பேரும் அஜ்ஞானத்திலேருந்து முழிச்சுட்டு இப்படிலாம் சத்சங்கத்துக்கு வரோம். இல்லைன்னா நாமளும் எங்கேயானும் ஓடி போயிருப்போம், ஏதோ பண்ணிட்டு இருப்போம். இது இத்தனை பேருக்கும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இத்தனை இவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் சத் சங்கங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு கோவில் குளம் இன்னமும் நாம சங்கீர்த்தனம் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. திரும்பி நடலாம் வேத பாடசாலை நடக்கிறது, எங்க பார்த்தாலும் வேத கோஷம் இருக்கு. இப்படின்னா இது அத்தனைக்கும் காரணம் அந்த ஒரு சூரியன் உதிச்சத்தினால. இந்த 1894 அது மட்டும் உதிக்காத இருந்ததுன்னா எல்லாமே அஸ்தமிச்சு போயிருக்கும். தர்மம்ங்கிறது, சனாதன தர்மம்ங்கிறதே அஸ்தமிச்சு இருட்டி போயிருக்கும். அதனால இப்படி ஒரு உலகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விழுமியபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகரணபுரியில அவதாரம் பண்ணினா. தமிழ்ல இதுக்கு விழுமியபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விழுமிய அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தம். ரொம்ப ஒரு கிரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த உயர்வுக்கு பேர் விழுமியன்னு பேர். இந்த ஊருக்கு பேரே ரொம்ப கிரேட்டஸ்ட் ஊரா இருக்கு. காரணம் என்னென்ன, எப்படி எந்த அவதாரம், ஒரு அவதார புருஷன் ஒரு இடத்துல அவதாரம் பண்றாருன்னா அது நிஜமாவே உயர்ந்த புறமா தானே இருக்க முடியும். அயோத்தி அயோத்தி அப்படின்னா அதுக்கு என்ன பெருமை அப்படின்னார், சாக்ஷாத் பகவான் ராமன் அவதாரம் பண்ணினது. மதுரா மதுரான்னா மதுராவுக்கு என்ன பெருமைன்னு, சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினது. இப்படி ஒரு அவதாரம் பகவான் அவதாரம் பண்றதுனாலே அந்த ஊருக்கு பெருமை ஏற்படுறது. அதை போல
இந்த ஊருக்கு பெருமை ஏற்பட்டது. இந்த விழுமியபுரம் இருக்கிறதுலே வேத விழுப்பொருள் இங்க பிறந்ததுனால, ஒரு குழந்தையா பிறந்ததுனால. விழுமியபுரத்துல அவதாரம் பண்ணினா சாட்சாத் பெரியவா. எந்த பரமேஸ்வரனோ எந்த பரம்பொருளோ வேத விழுப்பொருளோ அது ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்தது. அப்படின்னா இந்த குழந்தையா அடையறதுக்கு பாக்கியம் என்ன அப்பா அம்மா எப்பேற்பட்டவாளா இருக்கணும். எல்லாருக்கும் தான் உலகத்துல குழந்தை பிறக்கிறது. ஆனால் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை மாதிரி இருக்குமா? ஒரு சிவகுரு அரியாம்பாளுக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இருக்குமா? ஒரு வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தாப்புல ஒரு குழந்தை மாதிரி இருக்குமா? இல்ல ஒரு கோசலைக்கும் தசரதருக்கும் ஒரு குழந்தை பிறந்தாப்புல இருக்குமா? இதெல்லாம் தான் பெருமை. ஆண்டாள் சொல்ற தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு. இதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்றா. விளக்கம்னா என்ன அப்படின்னர், எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு ஒரு தமிழ்ல ஒரு அர்த்தம் சொல்றோம். விளக்குறது அப்படின்னா பிரகாசப்படுத்துறதுன்னு அர்த்தம் தமிழ்ல. நாம எண்ணெயில விளக்கெண்ணெய் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையோ. பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சுன்னு இருக்கோம், விளக்கெண்ணெய் அப்படின்னா விளக்குக்கு ஊத்துற எண்ணெய்ன்னு நினைச்சுன்னு இருக்கோம். அது விளக்குக்கு விடுற எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெயை விட்டு விளக்கு ஏத்தினா எரியவே எரியாது, பிரகாசம் இருக்காது, சித்தைக்கிறதும் சுடல் தட்டின்னு அணைஞ்சு போயிடும். அது விளக்கெண்ணெய் அப்படின்னர் விளக்கிறது. அதாவது விளக்கிறதுனாலே என்ன, அதுல இருக்கிற அசடு கசடெல்லாம் போக்கிவிட்டு கிளியர் பண்ணி அதை நல்லா பிரகாசிச்சு காமிக்கிறது. என்ன நம்ம வயத்துல இருக்கிற அசடெல்லாம் இந்த எண்ணெயை சாப்பிட்டாக்க எல்லாத்தையும் போய் வயத்தை கிளீனா விளக்கி விடுறது. இந்த பாத்திரம் விளக்குறதுன்னு சொல்றோம் இல்லையோ, இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கி அதை பிரகாசப்படுத்துறது அப்படின்னு. அத மாதிரி இவன் என்ன பண்ணானா, தேவகியோட வயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துண்டு அந்த குடலை விளக்கினானா. அப்படி விளக்கினதுனாலதான் போல இருக்கு, இன்னுமே இல்லையா தனக்கு பிறந்த குழந்தைய பார்த்து யாரானு பரபிரம்மம்னு ஸ்துதி பண்ணுவோம். இந்த அம்மாவானும் தேவகி ஸ்துதிய பாகவத்தில் எடுத்து பாருங்கோ. தன்னோட புள்ளைகள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எடுத்தோடனே ஒரே பரபிரம்மம்னு தான். எதனால இவன் உட்கார்ந்துன்றதுனால. அப்படி இவன் வயத்துல உட்கார்ந்ததுக்கே இவளுக்கு இப்படி அஜ்ஞானம் எடுத்து ஞானம் வந்துடுத்தே. அப்படி விளக்கிட்டதுனால அவளை ஞான சூரியனா பிரகாசிக்க பண்ணினத்தினால இவன் தாயை குடல் விளக்கம் செய்தானாம். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே. மண்ணு புகழ் அப்படின்னவர். மண்ணு புகழ் அப்படின்னா மண்ணுன்னா நீடிச்சு இருக்கிற அப்படின்னு அர்த்தம், நிலைச்சு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இவளோட கோசலையோட புகழ் மட்டும் ஏதோ இத்தனை நாளைக்கு இருந்தது. ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தா சார், இப்ப பாவம் நொடிச்சு போயிட்டா அப்படின்லாம் கதையே கிடையாதான். இவ புகழ் தான், மண்ணு புகழ். அதனால இவளோடது குறையவே குறையாது. இன்னும் நாளுக்கு நாள் எல்லாரும் சொல்ல சொல்ல அது வளர்ந்துன்னு தான் போகுமே வழிய அது ஒரு நாளைக்கு குறையப்படாது. அப்பேற்பட்ட கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே அப்படின்லாம் சொல்றாப்புல. எப்படி அந்த கோசலை பாக்கியம் பண்ணியிருந்தாலோ, அந்த தேவகி பாக்கியம் பண்ணியிருந்தாலோ, ஆர்யாம்பிகை பாக்கியம் பண்ணியிருந்தாலோ, அதே மாதிரி பாக்கியம் பண்ணின பாக்கியசாலி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. அதுன்னா முக்கியம். அந்த அம்மாவுக்கு பேர் மாதுஸ்ரீ மகாலட்சுமி அம்மானு பேர். இந்த மகாலட்சுமி அம்மாக்கும் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஷில் அப்படிங்கிற உத்தமருக்கும் இரண்டாவது குமாரனா அவதாரம் பண்ணினா சாட்சாத் பெரியவா. இவர்கள் அவதாரம் பண்ணின வம்சம் கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹொய்சால அந்தன வகுப்பை சேர்ந்தவா. தமிழ்நாட்டில் 16ஆம் நூற்றாண்டுலேருந்து தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு சோழ தேசத்தை பல ராஜாக்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்தா. அதுல நாயக்கர்கள் வம்சம் கர்நாடகத்துல விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படின்னு இருந்தது. அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ரெப்ரசன்டேட்டிவா மதுரையில நாயக்கர்கள், தஞ்சாவூர்ல நாயக்கர்கள், இவர்கள்லாம் இந்த நாயக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கா டைனாஸ்டி ஆட்சி பண்ணிட்டு வந்தா. அதுல சேவப்ப நாயகன் அப்படிங்கிற ராஜா. இந்த சேவப்ப நாயகன் ராஜாவா இருக்கிறதே இந்த ராஜாவுக்கு மதி மந்திரியா இருந்தவர் ஒருத்தர் அப்பாயின் பண்ணினா. அவ யாருன்னர் கோவிந்த தீட்சிதர்ங்கிற மகான். இந்த கோவிந்த தீட்சிதர்ங்கிற மகான் தான் இந்த நாயக்கர் வம்சத்துக்கு முதல் ராஜாவான சேவப்பனுக்கு மதி மந்திரியா இருந்தவர்.
மந்திரியா இருக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு அலங்காரமான ஒரு பொசிஷன், போஸ்ட் இல்லையா, ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. மந்திரிகள் அப்படின்னா அவ எப்படி இருக்கணும் பார்த்தேன்னா, ராமாயணத்துல பார்த்தாக்க எப்படி தசரதரோட சபையில இருந்த மந்திரிகள்லாம் எப்படி இருந்தா அப்படின்லாம் சொல்லி எப்படிலாம் இருக்கணும்னு வேற நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது. மந்திரினா எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ராஜ்யத்தை ஆள்றது அப்படின்னா சாமான்யமான காரியம் இல்லை. காரணம் என்னன்னு, அந்த ராஜ்யம் முழுக்கல முதல்ல எப்படி இருக்கணும்னா தர்ம வழியில இருக்கணும். அத்தனை பிரஜைகளுக்கும் தர்ம சிந்தனை இருக்கணும். அவள்லாம் தர்ம காரியம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன, அவ சிந்தனை அதர்மமா போய் அதர்ம காரியம் பண்ணினா என்ன, முதல் டார்கெட் யாரு அந்த பாபம் ஒட்டும்னு, ராஜாவை. ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம், ராஜபாபம் புரோஹிதம். பிரஜைகள்லாம் பண்ற பாபம் ராஜாவை போய் பிடிச்சுக்குமா. அப்படின்னா என்ன, இந்த பிரஜைகள்லாம் பாபம் பண்ணாத பார்த்துக்க வேண்டியதான் காவலன்னே வேறு. தமிழ்ல ராஜாக்கு காவலன்னா என்ன, காவல்காரன் அர்த்தம், வாட்ச்மேன் அர்த்தம். என்னத்தை வாட்ச் பண்றான்னு, நம்ம வீட்டு வாசல்ல இருந்தானா வீட்டை காக்குறான், நாட்டில் உட்கார்ந்து இருந்தாருன்னா நாட்டை காக்குறார். என்ன பண்ணணும்னு, எல்லா ஜனங்களும் தர்ம வழியில இருக்கிறாப்புல பார்த்துக்கணும். இதுதான் முதல் காவல். இது பண்ணினாலே போறோம், வேற ஒன்றும் அதர்மமே நடக்காது அங்க. அப்படி பண்ணலைன்னா என்ன, இந்த ஜனங்கள் தப்பு பண்ணினா இவன் ஒழுங்கா வேலையை செய்யலன்னு அழுத்தம். நாம வீட்டுல வாட்ச்மேனை வச்சுட்டு திருட்டு போச்சுன்னா முதல்ல யாரை போய் நாம தண்டிப்போம், வாட்ச்மேனை தான். உன்னை எதுக்கு சும்மாவை உட்காந்து வச்சிருக்கு அப்படி. அதை போல நாட்டில் அதர்மம் நடந்ததுன்னா என்ன, அப்ப ராஜா சரியில்லை வாட்ச்மேன் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால அவனை போய் அந்த பாபம் ஒட்டும் அப்படின்னு. சரி, இந்த ராஜா ஏன் இப்படி தவறி போயிட்டானே, அவனோட கடமையிலேருந்து அவன் தவறிவிட்டான் இல்லையா. ஜனங்கள் பாபம் பண்ணாத பார்த்துக்க வேண்டியவன் அந்த கடமையில தவறிட்டான். அவன் அப்படி தவறாப்புல யார் இருந்தானா, அவனோட புரோஹிதன். இவனுக்கு குருன்னு இருக்கோ இல்லையோ, உன் சிஷ்யன் பாபம் பண்ணாத பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை. அதனால அவர் கடமையை தவறிவிட்டார். அதனால ராஜபாபம் புரோஹிதம். பெரியவா சொல்லுவா, ரொம்ப விளையாட்டா சொல்றா, என்னதான் சொல்லும், எங்க போனாலும் சுத்தி சுத்தி எந்த பாவமா இருந்தாலும் பாப்பான் தலையிலேயே வந்து விடியறது. அவர் பாவம் ஏதோ அவாத்துல 5 ரூபா கொடுக்குறா 10 ரூபா கொடுக்குறான்னு காரியம் பண்ணி வைக்க போயிட்டு இப்ப என்னடா பண்ணின பாபம் முழுக்கலும் இவர் தலையில வந்துடுறது அப்படின்னு. அதனால சாமான்யமான உத்தியோகம் இல்லை. அதுதான் எதுக்கு சமுதாயத்துல இந்த பிராமணன் அப்படிங்கிறத இந்த வர்ணத்தை தூக்கி முதல்ல வச்சா அப்படின்னர். அது தலை சரி இருந்தாதான் மீது எல்லாம் சரியா இருக்கும். அதனால்தான் அவ்வளவு ஜாகிரதையா இருக்கான். அவ்வளவு கடுமையான நியமங்கள் பிராமணனுக்கு சொன்னதுக்கு காரணம், அவன் துளி அப்படி இப்படி அசைஞ்சிட்டாலும் இது எல்லாரும் கலகலத்து போயிடும். அப்படி எல்லாம் அதுல பாதாளத்துக்கு போயிடும். அப்படி பாபம் பண்ணாத பார்த்துக்க வேண்டியது தன்னோட சிஷ்யர்கள்லாம் பாபம் பண்ணாத பார்த்துக்க வேண்டியது குருவோட கடமை. இந்த சிஷ்யனா இருக்கிற ராஜா தன்னோட பிரஜைகள்லாம் பாபம் பண்ணாத பார்த்துக்க வேண்டியது அவனோட கடமை. அதனால இந்த பாபம் பண்ணாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மந்திரிகளை ரொம்ப ரொம்ப நல்ல சத்துக்களா வச்சுப்பா ராஜாக்கள்லாம் பூர்வ காலத்துல. அதனாலே தேடி எடுத்து நல்ல வித்வான்களா, நல்ல தர்ம ஞானங்கள்லாம் தெரிஞ்சவா, இவாளை வச்சுட்டு ஆச்சார அனுஷ்டான சீலர்களா இருக்கிறவள மந்திரிகளா வச்சுக்கிறதுக்கு காரணம், அவ உலகத்துல நாட்டுல எந்த ஒரு பாபமும் வராத அவ காப்பாத்துவா, ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படிங்கிறதுனால. இந்த நியாயப்படிதான் சேவப்ப நாயகன் என்ன பண்ணினா, இருக்கிறதுலே உயர்ந்தவரான ஆச்சார அனுஷ்டான சீலரான வேதவித்தான இந்த கோவிந்த தீட்சிதரை தன்னோட மதிமந்திரியா வச்சிருந்தா. இந்த கோவிந்த தீட்சிதர் இந்த சேவப்ப நாயகனுக்கு மட்டும் இல்ல, சேவப்ப நாயகனோட புள்ள அச்சுதப்ப நாயகன், அவரோட புள்ள ரகுநாத நாயகன் அப்படின்னு தாத்தா அப்பா பேரன் அப்படின்னு 3 பேருக்கும் 3 பரம்பரைக்கும் இவரே மந்திரியா இருந்தார். ரொம்ப ஆச்சார அனுஷ்டான சீலர், நித்யாக்னிஹோத்ரி. ஒரு விஷயத்தை படிச்சா மட்டும் போருமா என்ன, சாஸ்திரங்களை படிச்சிருக்கிற, வேதத்தை படிச்சிருக்க, எல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. படிச்சா மட்டும் போராது, என்ன பண்ணணும் அப்படின்னர் வள்ளுவர் சொல்றார். கற்க கஷடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குடல் திருக்குறள் அப்படின்னா இதான் திருக்குறளோட பெருமை. பெரியவா அப்படியே ரசிச்சு ரசிச்சு இதுங்கிறா. இதுக்கு மேல வலிமையா யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு. கற்க வார்த்தைகள்லாம் பாருங்க, கற்க படி அப்படின்னா
படித்தா மட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னார். சும்மா பட்டம் வாங்குறதுக்கு கிராஜுவேஷன் ஏதோ சர்டிஃபிகேட்டுக்காக படிக்கப்படாது இல்லையா. இதை படித்தா அது கிடைக்கும், இதை படித்தா அந்த வேலை கிடைக்கும், கேம்பஸ் இன்டர்வியூ அதுக்காக படிக்கப்படாதான். கஷடர அப்படின்னா துளி கூட அதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. இனிமே உன் ஆயுசு முழுக்களும் யாரு இந்த சப்ஜெக்ட்ல வந்து சந்தேகம் கேட்டாலும் நீ கிளாரிஃபை பண்ணா அதுக்கப்புறம் இன்னொருத்தண்ட போய் கேட்கிற அளவுக்கு அவனுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். கஷடர கற்கணும் அப்படின்னார். சரி, கற்ற பின் இப்படி நல்லா சந்தேகம் தீர படிச்சதுக்கு அப்புறம் பின் என்ன பண்ணணும்னார். நிற்க அதற்கு தக அப்படின்னு. அதுல என்ன படிச்சியோ தெரிஞ்சுண்டியோ சொல்லி இருக்கிறபடி நீ நடந்து காமிக்கணும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னு, நாம படிச்சதுக்கும் நாம நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாத இதுதான் லௌகீக படிப்பு. யாரானும் இன்ஜினியரிங் படிச்சுட்டோ நான் ஆத்துல எப்ப ஸ்பேனரோட என்ன இருக்க முடியுமா என்ன? லௌகீக படிப்புல எதுலையும் நாம படிச்சபடியே வாழ்க்கையில இருக்க முடியாது, நடைமுறையில இருக்க முடியாது. ஆனா இந்த வேத வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம வித்தையில தான் என்ன படிக்கிறோமோ படிச்சதுக்கு ஏத்தாப்புல வாழ்க்கை. அதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதுக்காக படிப்பு. நிற்க அதற்கு தக அப்படி இருந்தார் இந்த கோவிந்த தீட்சிதர். அதனால இப்படி மந்திரியா வர வச்சிருந்தா. இந்த கோவிந்த தீட்சிதர் கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சல பிராமணர். அவர் தமிழ்நாட்டில் வந்து பட்டீஸ்வரம் அப்படின்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம் பட்டீஸ்வரம்னு அங்க இருந்தார். அப்படி அவர் இருந்ததுனால இந்த கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சலர்கள்லாம் என்ன பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி இந்த தமிழ்நாட்டில் வந்து குடியேறினா. அதுவும் காவேரி பாயிர அந்த சோழ தேசத்துல எல்லோருக்கும் பரம சௌரியமா இருந்தது, தீர்த்த வசதி இருக்கு. அதாவது ஒரு சிவிலைசேஷன் எப்படி வளருதுன்னு சொல்றா, எந்த இடத்துல நதி பள்ளத்தாக்கு இருக்கோ நதி தீரம் இருக்கோ முதல்ல வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்ததுனாலே முதல்ல ஜனங்களுக்கு ஜீவனத்துக்கு ஒரு செக்யூரிட்டி, அவ்வளவுதான். எப்ப பாரு காவேரியோட சண்டை போட்டுன்னு இத்தனை டிஎம்சி கிடைக்குமா தான். அப்புறம் எங்கேருந்து இனிமே என்ன களை வளருமா அது வளருமா என்ன வளரும், ஒன்னும் வளராது. இதுக்கு மண்டையை உடைச்சுக்கிறதுக்கே பொழுது சரியா இருக்கும். அதனால இதுக்கு முதல்ல சிரமம் இருக்கக்கூடாது. அந்த காவேரி தீரமா இருந்ததுனால ஆச்சார அனுஷ்டானத்துக்கா இருக்கட்டும் சாப்பாட்டுக்காட்டும் எல்லாத்துக்கும் இவளுக்கு சௌரியமா இருந்தது. எல்லோரும் அங்க வந்து மைக்ரேட் ஆனா. இது உலகத்துல இயற்கை. நம்ம சேர்ந்தவா யாரானும் ஒரு இடத்துக்கு போயிட்டா இங்க வந்து செட்டில் ஆயிட்டா உடனே மொள்ள வருஷத்துக்கு ஒருத்தரா இங்க வந்துருவா. எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாலே எங்க பெரியப்பா வந்தார் சார் பாம்பேக்கு, அன்னிலேருந்து எல்லாரும் பாம்பேலேயே செட்டில் ஆயிட்டோம். 30 வருஷத்துக்கு முன்னால நியூயார்க்கு போனார் சார் எங்க சித்தப்பா, அன்னிலேருந்து எல்லாரும் போயாச்சு நியூயார்க்குக்கு. இப்படி இது ஜனங்களோட சுபாவம். ஒரு இடத்துக்கு நமக்கு தெரிஞ்சவா போனா அந்த இடம் சௌரியமா இருந்துடுத்துனா, வாழ்க்கைக்கு எல்லா ஆதாரங்களும் இருந்து சௌரியமா இருந்துடுத்துனா உடனே ஒவ்வொருத்தரும் அங்க போய் மைக்ரேட் ஆகி அந்த இடம் முழுக்களும் நம்ம இடமா மாறிடுறதுங்கிறது உலகத்துல நடந்துட்டே இருக்கிற காரியம். அதை போலதான் இந்த கன்னட தேசத்துல இந்த ஹொய்சலர்கள்லாம் என்ன பண்ணினா தன்னோட வகுப்பை சேர்ந்தவர் ஒருத்தர் இங்க சோழ தேசத்துல இருந்து குடியிருக்கு வந்தவரும் சும்மா இல்ல, இருக்கிறதுலே பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்ல வேற இருக்க, மந்திரியா வேற இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டா ஒவ்வொருத்தரா எல்லாருமே சேர்ந்துன்னு இந்த சோழ தேசம் முழுக்களும் குடியேறினா கன்னட ஹொய்சலர்கள்லாம். அப்படி வந்து ஒரு பரம்பரை தான் பெரியவாளோட பரம்பரை. அந்த பரம்பரையில சங்கரநாராயண சஷில் அப்படின்னு ஒரு உத்தமர், இவர் காலத்துலதான் இந்த கர்நாடகத்திலேருந்து இந்த ஹொய்சலர்கள் அப்படின்னாலே கர்நாடக தேசத்துல மைசூர் அண்ட் மைசூரை சார்ந்த இடங்களுக்கெல்லாம் ஹொய்சாலாஸ் அப்படின்னு சொல்லுவா. இவா இங்க வந்து குடியேறினா. இவா இருந்த இடம் குடியேறின இடம் காவேரி கரையில மத்தியார்ஜுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிடை மருதூர் அப்படின்னு. இந்த திருடமருதூர்ல தான் பெரியவாளோட அப்பா ஊர் பூர்வீகம். அந்த பரம்பரையில வந்தவர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு ஒரு உத்தமர். இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் யாரு அப்படின்னா பெரியவாளோட அப்பா பேரும் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், பெரியவாளோட கொள்ளு தாத்தா இவர். அதாவது சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு அப்பாவுக்கு ஏன் பேர் வச்சான்னார், தாத்தா பேரை வச்சிருக்கா. இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் திருடமருதூர்ல இருந்தார். அந்த திருடமருதூர்ல பிராச்சீனமா சங்கர மடம் இருக்கு. அந்த சங்கர மடத்துல இவர் கைங்கரியம் பண்ணியிருந்தார். இவர் வேத வித்தா இருந்ததுனால அங்க வேதம்லாம் சொல்லி கொடுத்துட்டு மடத்துல கைங்கரியம் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தார். இவர் தினம் ஒரு கைங்கரியம் பண்ணின என்னன்னா
அந்த காலத்துல இந்த சுப்பிரமணிய சாஸ்திரி இருக்கிறதே 18ஆம் நூற்றாண்டு, 18th century. அப்போ கும்பகோணத்துல தலைமையகமாக கொண்டு இந்த காஞ்சி காமகோடி பீடம் இயங்கிட்டு வந்தது. அதுக்கு காரணம் 18ஆம் நூற்றாண்டு வாக்குல தமிழ்நாட்டில் கர்நாடிக் வார் அப்படின்னு ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. ஹிஸ்டரி படிச்சவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரெஞ்சுக்காராளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போட்டா போட்டி. வியாபார நோக்கில் வியாபாரத்துக்காக வந்தவா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற குறுநில மன்னர்கள்லாம் எல்லாரையும் தங்கள் வசப்படுத்தின்னு ஆசை காட்டி அவளை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட வச்சு இந்த சண்டையில இதை மத்தியஸ்தம் பண்றாப்புல தான் அபகரிச்சுண்டு தேசத்தை இப்படி எல்லாம் ஆக்கிரமிச்சிருந்த காலம். அப்படி இருக்கிறதே ஆற்காடு நவாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்காடு நவாபுக்கும் இந்த சென்னை பக்கம் இருந்த ராஜாக்களுக்கும் இவாளுக்கும் அப்பப்போ சண்டை. இதுக்கும் மேல டெல்லியிலேருந்து மாலிகாஃபூர் அப்படின்னு இவர் காஞ்சிபுரம் வரைக்கும் ராமேஸ்வரம் வரைக்கும் படையெடுத்து வந்ததா நமக்கு எல்லாம் சொல்றது. இப்படி அந்நியர்களோட படையெடுப்பு, இங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ராஜாக்களுக்கு ராஜா சண்டை, அப்படி இல்லை. அந்த கர்நாடக யுத்தம் ரொம்ப விமர்சையா இருந்தது, நடந்திருந்தது. அந்த ரொம்ப பிரபலமா அந்த கர்நாடக யுத்தம் நடக்கிறதே அப்போ காமகோடி பீடத்துல ஆச்சாரியாளா இருந்தவர் 62வது சுவாமிகள். அவருக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. ஒரு ஞானிகளா இருந்தா சன்னியாசிகளுக்கு என்ன வேணும்? சௌக்கியமா இவாட்டுக்கு நிம்மதியா பூஜை பண்ணிண்டு ஆத்ம விசாரம் பண்ணிண்டு அப்படி நிம்மதியா இருக்கிற இடத்துலதான் அவளால இருக்க முடியும். இப்படி சண்டையும் சச்சரவுமா இருக்கிற இடத்துல அவரால் நிம்மதியா பூஜை பண்ணிட்டு ஆத்ம விசாரம் பண்ணிட்டு மடத்தை வச்சுன்னு இருக்க முடியல. அதனால இவர் என்ன பண்ணினார், இந்த சண்டை என்னைக்கு ஓயும் என்னைக்கு அமைதி திரும்பும்னு சொல்லவும் முடியாது, தெரியல. இனிமே இங்க இருக்க முடியாது போல இருக்கு அப்படின்ட்டு நாம எங்கேயானும் தென் திசையை நோக்கி எந்த இடத்துல அமைதியா இருக்கோ அங்க போயிடலாம் அப்படின்னுட்டு இவ மடத்தை காஞ்சிபுரத்திலேருந்து எடுத்துட்டு பூஜையோட போனா. அப்படி போறதே சொக்க தங்கத்தினால பண்ணின விக்கிரகம் காமாட்சி விக்கிரகம், பங்காரு காமாட்சி அப்படின்னு சொல்றோம், ஸ்வர்ண காமாட்சி. இந்த காமாட்சி விக்கிரகத்தின் என்ன, இந்த கூத்துல அமக்களத்துல அந்நியர்கள் படையெடுப்புல கோவில் அடிக்கிறது, சிலையை உடைக்கிறது, கொள்ளையடிக்கிறது எல்லாம் ரொம்ப சகஜமா இருந்ததுனால இந்த தங்க விக்கிரகம் பரிவேட போறதே அப்படிங்கிறதுனால இந்த தங்க விக்கிரகம் யாதோ எங்கேயோ சிலை சிற்பி பண்ணினது இல்லை, சாட்சாத் காமாட்சி காஞ்சிபுரத்துல ஆவிர்பவிக்கிறதே பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்டது இந்த தங்க காமாட்சி. அப்படி தேவ சிருஷ்டியான இந்த அபூர்வமான இந்த விக்கிரகம் பரிவேட போறதேங்கிறதுனால அந்த பாதுகாப்பா அங்க பூஜை பண்ணியிருந்த அந்த பூஜைகள் அவாள்கிட்டெல்லாம் சொல்லி அதை முன்னால எடுத்துன்னு போக சொல்லி பின்னாலே இந்த ஆச்சாரியாலும் போயிருந்தா. போறதே உளுந்தூர்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல உடையார்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் வம்சம். அந்த இடத்துல இவ அவளோட ஆதரவுல கொஞ்ச நாள் இருந்தா. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இருந்த ராஜா இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தங்களோட குலகுருவான ஆச்சாரியால் காமகோடி பீடாதிபதிகள் தன்னோட சீமைக்கு வந்துடணும். என்னதான் இருந்தாலும் ராஜா இருக்கிற இடத்துல இருந்தாக்க ராஜதானியில இருந்தா அது ஒரு தனி பாதுகாப்பு. அதனால அங்க அழிச்சுன்னு போக தஞ்சாவூர்லயே இந்த ஆச்சாரியால் இருக்கு. அப்புறம் அவளுக்கு ஒரு ஆசை, பகவத் பாதாள் மோக்ஷபுரியான காஞ்சிபுரத்துல காமகோடி பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணா. 2200 வருஷமா இங்கதான் இயங்கின்னு வருது. அப்படி இருக்கிற அந்த காமகோடி பீடம் நம்மளோட காலத்துல விதிவேஷத்தினால இந்த இடத்த விட்டு போக முடியுமா இருக்கு. அப்படி போனாக்க காஞ்சிபுரத்துக்கு சமமான ஒரு புண்ணிய கஷேத்திரமா இருக்கணும். காஞ்சிபுரம் மோக்ஷ புரி அப்படின்னா மோக்ஷ நதிக்கரையான காவேரி கரையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ராஜாட்ட சொல்ல, அந்த ராஜா டபீர் பந்த்னு தன்னோட மந்திரிட்ட சொல்லி கும்பகோணம்ங்கிற இடத்துல எல்லா வசதியும் பண்ணி கொடுக்க அன்னியிலேருந்து 300 வருஷமா இந்த காமகோடி பீடம் அங்கேயே எங்கிட்டு வந்தது. ஒண்ணுமே சொன்னேன், ஒரு இடத்துல போய் ஒன்னு செட்டில் ஆயாச்சுன்னா அந்த இடம் எல்லா சௌக்கியம் இருந்துன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மாறணும்னு யாருக்கு தோண போறது? அப்படியே தான் இருந்துன்னு வந்தது. ஸோ அந்த 62வது ஆச்சாரியால் 63 64வது ஆச்சாரியால் காலத்துல தான் இந்த பெரியவாளோட கொள்ளு தாத்தா சுப்பிரமணிய சாஸ்திரி திருவிடமருதூர்ல இருந்தது அவர் காலம் அது. இவர் என்ன பண்ணுவார், தினம் கார்த்தால ஏந்துண்டு தன்னோட கடமைகள்லாம் முடிச்சுண்டு நடந்து கும்பகோணத்துக்கு வர. இந்த காலம் மாதிரி வசதி எல்லாம் கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன்லாம் நடந்து தான் வரணும். இங்க கும்பகோணத்துல அந்த ஆச்சாரியால் என்ன பண்ணுவாரான்னார், பூஜைக்கு உட்கார்றதே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மாதிரி நகரா டங்கான்னு வாத்தியம் வாசிப்பா. அப்படின்னா என்னன்னா ஊர்க்காரெல்லாம் அதை கேட்டு ஆச்சாரியால் பூஜைக்கு வந்துட்டா நம்ம எல்லாரும் போய் தரிசனத்துக்கு வரணும்னு மடத்துக்கு வரணும். அதுக்கா இந்த கும்பகோணத்துல நகராட்டங்கா பூஜைக்கு உட்காரதே வாசிக்கிறது எங்க கேட்கும்னு 10 கிலோமீட்டர் தள்ளி திருடமருதூர்ல கேட்கும்.
எவ்வளவு பொல்யூஷன் ஃப்ரீ நாடா இருந்திருக்குன்னு தெரியுது. அவர் கேட்டோன்னே ஓ ஆச்சாரியர்கள் பூஜைக்கு உட்காண்டாச்சு அப்படின்னு நடக்க ஆரம்பிப்பார். நடந்து இவர் மடத்துக்கு வரத்தே என்ன இருக்கும், இந்த ஆச்சாரியர்கள் முதல் காலம் பூஜை முடிஞ்சு தீபாராதனை பண்ணின்னு இருப்பார். பெரியவா சொல்றா, எங்க கொள்ளு தாத்தா நடந்த ஸ்பீடு இதுலேருந்து தெரியுது. அநேகமா இன்னைக்கும் பார்த்தேன்னாக்க பெரியவா பூஜைக்கு உட்கார்ந்துட்டா ஆரம்பிச்சு பூஜை முதல் கால பூஜை ஆகி அபிஷேகம்லாம் ஆகி அலங்காரம் ஆகி அர்ச்சனை ஆகி நைவேத்தியம் ஆகி தீபாராதனத்துக்கு 2 மணி நேரம் ஆறுது. அப்படின்னா இவ கொள்ளு தாத்தா பூஜைக்கு உட்காடுறதே சத்தத்தை கேட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சார்னா இவர் மடத்துக்குள்ள நுழையிட்டு தீபாராதனை நடக்கணும்னா என்ன 2 மணி நேரம் நடந்திருக்காருன்னு அர்த்தம். திருடமருதூருக்கும் கும்பகோணத்துக்கும் 10 கிலோமீட்டர் அப்படின்னா இவரோட ஸ்பீடு 5 கிலோமீட்டர் பர் அவர் நடந்து வந்திருக்கார். வந்து மடத்துல தரிசனம் பண்ணுவர். மடத்திலேயே ஆகாரம் உண்டு எல்லாம் பண்ணிவிட்டு வெறுமணத்துக்கு போயிட மாட்டார். மடத்துல கைங்கரியம் பண்ணுவர். மடத்துல கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருந்தார். கைங்கரியம் பண்ணியிருந்தவர் அதுக்கு மேல என்னென்ன, இவருக்கு ஒரு புள்ள, அந்த புள்ளைக்கு பேர் கணபதி சாஸ்திரிகள்னு பேரு. இந்த கணபதி சாஸ்திரிகள் தான் பெரியவாளோட தாத்தா. இந்த புள்ளைய என்ன பண்ணினர், மடத்திலேயே கைங்கரியத்துக்கு விட்டார். இந்த கணபதி சாஸ்திரிகள் பெரியவாளோட தாத்தா மடத்துல இந்த 64வது பெரியவா 65வது பெரியவா அப்படின்னு 2 பெரியவா காலத்திலையும் சுமார் 50 வருஷம் ஸ்ரீகாரியமா கைங்கரியம் பண்ணினவர். இப்படி கொள்ளு தாத்தா தாத்தா 2 பேரும் பண்ணின இந்த குரு சேவையோட பலன் என்ன கிடைச்சதுன்னர், எந்த ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியோ அவனே பேரனா வாத்துல பிறக்கிறாப்புல ஆச்சு. அதுதான் குருவோட கைங்கரியத்துல பலன். நாமெல்லாம் காஞ்சிபுரம் போறோம், ஏதோ பெரியவாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்றோம், மடத்துக்கு ஏதோ ஒரு சேவை செய்யறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் போய் தான் போகணும் செய்யணுங்கிறதுல, எங்க இருந்தாலும் நாம அவளுக்குன்னு எந்த கைங்கரியம் பண்ணினாலும் அதோட பலன் என்னன்னு இப்படி பெரியவா சரித்திரத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவ கொள்ளு தாத்தாவும் குரு சேவை மடத்துக்கு கைங்கரியம் பண்ணது என்னாச்சுன்னு, எந்த பரம்பொருளோ பரமேஸ்வரனோ அவளை இவ வீட்டுல குழந்தையா பிறக்கிறாப்புல ஆச்சு. அப்படி கொள்ளு தாத்தா 2 பேரும் மடத்துல கைங்கரியம் பண்ணியிருந்தவா. அந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு 3 பிள்ளைகள். அதுல முதல் குமாரர் தான் சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிற பெரியவாளோட அப்பா. இவர்களெல்லாம் ஹரித கோத்திரத்தை சேர்ந்தவா, ரிக்வேதத்தை சொந்த சாக்கையா உடையவா. அப்படி இருக்கிற இவாளுக்கு வேத சாஸ்திரங்கள்ல ரொம்ப எல்லாருமே மகா பண்டிதாள். பெரியவா சொல்லுவா, அப்பா நாள் வரைக்கும் அப்படிதான் இருந்தது, அப்புறம் அப்பா நாள்ல தான் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது. தாத்தா நாள் வரைக்கும் வேதத்தை தவிர வேற ஒன்றும் படிச்சது கிடையாது. அப்பா நாள்லயும் அப்பா ஆரம்ப காலத்துல வேதம் படிச்சுட்டு அந்த காலத்துல ஆங்கில படிப்பும் ஒரு பிரசித்தமா இருந்ததுனால அப்பா அதையும் படிச்சார். படிச்சுட்டு என்ன பண்ணிட்டார், ஸ்கூல்ல வாத்தியாரா உத்தியோகத்துக்கு போனார். உத்தியோகத்துக்கு போய் இவரோட திறமையினால டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் அப்படின்பா டிஇஓம்பா அந்த உத்தியோகத்துல இருந்தார் அப்பா, பெரியவாளோட அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரி. அதனாலதான் பல ஊர் அரசாங்க உத்தியோகமா இருந்ததுனால அப்பப்போ டிரான்ஸ்பர் ஆயிடும். பல ஊர்ல இருந்திருக்கா பெரியவா, பிறந்த அண்ணிலேருந்து பல ஊருக்கு யாத்திரை தான். அப்பா எந்தெந்த ஊர்லாம் இருந்தா, கும்பகோணத்துல இருந்தா, கும்பகோணத்திலேருந்து அப்புறம் சிதம்பரத்துக்கு போனா, சிதம்பரத்திலேருந்து பரங்கிப்பேட்டைக்கு வந்தா, பரங்கிப்பேட்டையிலேருந்து திண்டிவனம் போனா, திண்டிவனத்திலேருந்து விழுப்புரம் வந்தா, திருப்பி விழுப்புரத்திலேருந்து சிதம்பரத்துக்கு வந்தா, சிதம்பரத்திலேருந்து திருப்பி திண்டிவனம் போனா, இப்படியே மாறி 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 பல ஊர்கள். அப்பா அப்படி இருந்தார். இது அப்பாவோட வம்சத்து பெருமை, பெரியவாளோட பிதிரு வம்சத்து பெருமை. தாயார் வம்சம் இதுக்கு சமமான இதை விட உயர்வு அப்படின்னு சொல்லலாம். முதல்லே சொன்னோம், நாயக்கர்களுக்கு மந்திரியா இருந்த கோவிந்த தீட்சிதர் அப்படின்னு. அந்த கோவிந்த தீட்சிதரோட பரம்பரை தான் பெரியவாளோட அம்மாவோட பரம்பரை. அந்த காலத்துல ஐயன் அப்படின்னாலே யாரை குறிக்கும்னு, இந்த கோவிந்த தீட்சிதர் தான். பொதுவா காமனா ஐயர் அப்படின்னாலே யாரு, கோவிந்த தீட்சிதர் தான். இன்னைக்கும் பார்த்தேன்னா தமிழ்நாட்டுல ஐயங்குளம், ஐயங்கடத்தரு, ஐயந்தரு, ஐயங்கடத்தரு என்னெல்லாமோ எல்லாரும் ஐயர் ஐயர் ஐயன்னு பேர்ல இருக்கிறது. இது எல்லாமே இவர் மந்திரியா இருக்கிறதே ஜனங்களுக்காக பண்ணின கைங்கரியம் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் அவர் பேர்லயே
விளங்கின்றிருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஐயன் கோவிந்த தீக்ஷர் வம்சத்தில் வந்தவர் தான் மகாலட்சுமி அம்மா. அந்த வம்சத்தில் வந்தவர் நாகேஸ்வர சாஸ்திரிங்கிற ஒரு மகான். இவர் தான் பெரியவாளோட இன்னொரு தாத்தா, மாதாமகர், அம்மாவோட அப்பா. இந்த தாயார் வம்சம்லாம் எங்க இருந்தது அப்படின்னா, திருவையாறுக்கு கிழக்க கணபதி அக்ரஹாரம் அப்படின்னு இருக்கு. அந்த கணபதி அக்ரஹாரத்துக்கு பக்கத்துல ஈச்சங்குடி அப்படின்னு இருக்கு. கர்ஜூரபுரி அப்படின்னு பெரிய க்ஷேத்திரம் அது. அந்த ஈச்சங்குடி தான் பெரியவாளோட அம்மா ஊர். இந்த அம்மா வம்சம், இந்த நாகேஸ்வர சாஸ்திரிவா வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்தவா, உபமன்யு வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்தவா. அவளும் ரிக்வேதத்தை சொந்த சாக்கையா உடையவா. இந்த மாதாமகரான நாகேஸ்வர சாஸ்திரிகள் சலக்ஷண கணபாடி, ரிக்வேதத்தை சலக்ஷணம் அத்தியனம் பண்ணிவிட்டு பிரயோகத்திலெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரர், சாஸ்திரஜர். அதனால இந்த திருடமருதூர்ல இருந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு ஈச்சங்குடியில் இருந்த நாகேஸ்வர சாஸ்திரிகள் ஆத்து வாத்தியார், குலகுரு. அந்த குலகுருவா இருந்ததுனால ஒரு நாளைக்கு என்ன பண்ணினார், நாகேஸ்வர சாஸ்திரிகள் கணபதி சாஸ்திரிகள் சொன்னார், அப்பா இந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு 3 புள்ள இருக்கு, இந்த நாகேஸ்வர சாஸ்திரிகளுக்கு 2 பொண்ணு. அவர் சொன்னார், உனக்கு 3 புள்ள இருக்குப்பா, என் பொண்ணுல உன்னை உன் பிள்ளைக்கு எதுக்கான கல்யாணம் பண்ணினா எனக்கு ஒரு பெரிய உபகாரமா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டார். இது கணபதி சாஸ்திரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளோட ஆத்துவாத்தியார் தன்னோட பொண்ணை வலிய நம்ம வீட்டுக்கு கிரகலட்சுமியா தராரே அப்படின்னுட்டு. அதனால இந்த நாகேஸ்வர சாஸ்திரியோட 2வது குமாரியான மகாலட்சுமி அம்மாவை தன்னோட மூத்த பிள்ளையான சுப்பிரமணியத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டார். அந்த காலத்துல அப்படித்தானே சம்பந்தம் பாப்பா. அந்த காலத்துல சம்பந்தம் பார்க்கறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் தான், என்னன்னு தெரிஞ்சவாளா இருக்கணும். இப்ப மாதிரி இன்டர்நெட்ல பார்த்து கல்யாணம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி அந்த பரம்பரையே தெரிஞ்சவாளா இருக்கணும். பையன் தெரிஞ்சா போறாது, பொண்ணு தெரிஞ்சா போறாது, அந்த குடும்பமே நல்ல குடும்பம், நல்ல குடும்பம், நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நமக்கு ஒத்து வருமா சூட்டாமா சூட்டாகாதான்னு பார்த்து 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 தான் அப்படிதான் பண்ணினா. அப்படிலாம் பண்ணினதுனாலதான் அதெல்லாம் சாஸ்வதமாவே இருந்திருக்கு. அப்படி இந்த நாகேஸ்வரன் தன்னோட பொண்ணை கொடுக்க இந்த ஈச்சங்குடியில இவாளுக்கு விதிப்படி விவாகம் நடந்தது. விவாகம் நடந்து 2 பேரும் இல்லறத்தை நல்லறமா நடத்தின்னு வந்தா. 2 குடும்பமுமே வேத வித்துக்களா இருந்ததுனால ஆச்சார அனுஷ்டானத்து கேட்கவே வேண்டாம். பெரியவா சொல்வா, பின்னால சொல்றா, அப்பா என்னமோ இங்கிலீஷ் படிச்சுட்டு ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தாலும் ஆத்துல ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் குறைஞ்சது கிடையாது. அதுவும் அம்மாவோட ஆச்சாரம் கேட்கவே வேண்டாம், தனோ தவசமடிதான் அப்படின்னு. தவசமடினா என்னன்னு தெரியாது இப்போ. மடின்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் சாத்தமடி அப்படின்னு. நீ சாத்தமடின்னா வேற ஒண்ணும் இல்லை, அன்னைக்கு முத நாள் உணர்த்தின துணியை கூட கட்டிக்க மாட்டா. அன்னைக்கு கார்த்தாலேயே அந்த துணியை உணர்த்துறதுல கூட என்ன, கார்த்தால ஏந்துனோன்னு பாயிலேந்து போய் புழிஞ்சு உணர்த்தினா அதை ஒத்துக்க மாட்டா. இவா முதல்ல குளிச்சுட்டு அதை விழுப்போட ஒரு தினம் தண்ணியில நினைச்சுட்டு அப்புறம் இவா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மடி தண்ணி ஊத்திண்டு அதுக்கப்புறம் அந்த துணிக்கெல்லாம் மடி தண்ணி ஊத்தி அதை கொண்டு போய் உணர்த்தி, இதெல்லாம் எதை குறிக்குது? அந்த அளவுக்கு சின்சியரா ஒரு காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஏதோ பிதர்களுக்கு கடன் அப்படின்னா, சவசம் அப்படின்னா ஏதோ எனக்கு பிறந்து தொலைச்சிட்டோம், சோறு போட்டு தொலையணும் அப்படின்னு இல்லாத என்ன சின்சியரா ஒவ்வொரு காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியுது. அப்படி அவ சின்சியரா இருந்ததுனாலேயே நமது தேசம் அவ்வளவு சுபீட்சமா இருந்திருக்கு, லோகம் சுபீட்சமா இருந்திருக்கு. இதெல்லாமே ஆச்சார அனுஷ்டானங்களுமே நம்மளோட பக்தி ஸ்ரத்தையை காமிக்கிறதுக்கு தானே. இதுதான் விரிவா சொல்றா, அம்மா அப்படிதான் இருப்போம், அநேகமா தனமே சாத்தமடிதான் அம்மாக்கு எல்லாம். அப்படி இருந்ததுனால அந்த குடும்பம் அப்படி ஆச்சார அனுஷ்டானமா இருந்தது. இவாளுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தா, முதல் குழந்தை பிறந்தா புள்ள குழந்தையா பிறந்தோன்னு பரம சந்தோஷம். தன்னோட குடும்பம் விளங்க குழந்தை பிறந்ததுனால குழந்தைக்கு கணபதினு பேர் வச்சா, தாத்தாவோட பேர். சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு அவ தாத்தா பேர் தானே இருக்கு, அதனால தனக்கு குழந்தை பிறந்தோன்னு தன்னோட அப்பா பேரை வச்சார் கணபதி அப்படின்னு. இதான் சம்பிரதாயம். இந்த பேரன் பேத்தி அப்படின்னு உறவு சொல்றமே, இந்த பேரன் பேத்திங்கிற உறவே எதனால வந்தது? இந்த பெயரை வைக்கிறதுனாலதான்.
இன்னமும் கோயம்புத்தூர்காரெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. இந்த தஞ்சாவூர்காராள்கிட்ட தான் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவளுக்கு என்ன பயம் எல்லாத்துக்கும். மாமனார் உயிரோடு இருக்கிறதே பேரை வச்சுட்டாக்க மாமனார் பேடுவரோ, மாமியார் உயிரோடு இருக்கிறதே பேர் வச்சா பேடு, என்ன பேரை வச்சா பேடுவாளான்னு. இந்த பேரை வைக்கிறதுனாலதான் பேருக்கு உடையவன் பேரன், பேருக்கு உடையவள் பேத்தி, இதான் உறவே தான். அந்த சம்பிரதாயப்படி என்ன பண்ணார், கணபதினு தாத்தா பேரை வச்சார் பிள்ளைக்கு. சந்தோஷமா இருக்கிறதே பார்த்தா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அடுத்த குழந்தை பிறக்குமாக்குன்னா பிறக்கல. இப்படி 2-3 வருஷம் டிலே ஆனோன்னு கவலை வந்துடுத்து கணபதி சாஸ்திரிக்கும் மகாலட்சுமி, இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் மகாலட்சுமி அம்மாளுக்கும். ஏன் அப்படின்னு, ஒரு குழந்தையா போயிடுமோன்னு, அதாவது ஒரு உள்ள வம்சம் அப்படின்னு அதை ஒரு குறையா சொல்லுவா, நினைப்பா. இப்ப அதான் நிறை. ஏன் ஒரு புள்ள வம்சம் அப்படின்னு, தனிமரம் தோப்பாகாது, ஒரு புள்ள வம்சமாகாது அப்படின்னு. ஒரே ஒரு மரம் தான் அதை தோப்புன்னா சொல்லுவோம். ஒரு 100 மரம் 200 மரம் இருந்துன்னா ஒரு காடா மண்டி கிடக்கு தோப்பு காடுன்னு சொல்லுவோம். இருக்கிறதே ஒரு மரம்னா அந்த ஒரு மரத்தையும் வெட்டிட்டா ஒண்ணுமே இல்லாத போயிடும். அதை போல இருக்கிறதே ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கும் ஏதானும் ஆயிடுத்துன்னா வம்சமே இல்லாத போயிடும். அதனால நிறைய ஒரு மரம்னு இருந்துன்னா 4 பக்கமும் கப்பும் களையுமா இருந்தா ரொம்ப நன்னா இருக்கு சார் மரம், ஜம்முன்னு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. மேலும் ஒரு பெரிய வேத வித்து இருக்கார் அப்படின்னா, ஒரு கனபாட்டிகள் இருக்கார் அப்படின்னா, இவர் வீட்டுல ஒரு புள்ள பிறந்ததுன்னா அது நேச்சுரலி கனபாட்டியா இருக்கும். இதே இவருக்கு 10 குழந்தைகள் இருந்ததுன்னா 10 கனபாட்டி. இவர் அக்னிஹோத்திரம் பண்ணியிருந்தார்னா 10 குழந்தை பிறந்ததுன்னா 10 அக்னிஹோத்திரி அப்படின்னு. இந்த 10 கனபாட்டிகளுக்கும் 10 குழந்தைகள் பிறந்து அதெல்லாம் 10 போச்சுன்னா 100 ஆயிடும். 100க்கு 10 பிறந்ததுன்னா 1000 ஆயிடும். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இத்தனை வேத வித்துக்களும் இத்தனை அனுஷ்டானம் என்றவாளும் இருந்தா அதுக்கப்புறம் எங்க குறைங்கிறது வரும் தேசத்துல. திரும்பின எல்லாம் வேத சப்தமா இருக்கும், திரும்பின இடம் எல்லாம் அக்னிஹோத்திரம் உபாசனை தான் இருக்கும். சிதம்பரத்தோட பெருமையை சொல்றதே ஞானசம்பந்தர் சிதம்பரத்துக்குள்ள போப்புற நடராஜாவை தரிசனம் பண்ண. இந்த ஞானசம்பந்தருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு, எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அந்த க்ஷேத்திரத்துல போய் அந்த சுவாமியை பார்த்து இந்த சுவாமி ஆஹா ஓஹோன்னு பாடுறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுறார், அந்த ஊரு தெரிஞ்சோடனே பாட ஆரம்பிச்சுரு. அந்த ஊருக்கே முதல்ல பிரைஸ். ஏன்னர், எல்லா இடத்தையும் விட்டு இவன் இந்த ஊர்ல உட்கார்ந்துருக்கான்னா அந்த ஊர் எப்பேற்பட்டதா இருக்கணும். தானாக்கு என்ன பெருமை அப்படின்னார், எல்லா இடத்தையும் விட்டுட்டு பாம்பேல தானால மட்டும் 1 வாரம் பெரியவா சரித்திரம் நடக்கிறது கேட்க முடியுது அப்படின்னா அது இதோட பெருமை, க்ஷேத்திரத்தோட விசேஷம் இல்லையா. அதை போல இங்க என்ன பண்ணுவார், சிதம்பரத்துக்கு போறதையே 4 கோபுரம் தெரியும். 4 கிலோமீட்டருக்கு முன்னாலே 4 கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த கோபுரத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணார், ஒரே புகையா இருக்கு, வானளாவு புகை. இத பாடுற, கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய. அங்க யார் இருக்கானர், 3000 தீட்சிதர் இருக்கா. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜாக்கு அடியேன்னு முதல்ல பாடல்ல, இந்த நடராஜாக்கு சேவை பண்ற சேவகர்களுக்கு அடியே. இவா 3000 பேரை என்ன பண்றாளான்னர், நன்னா வேதத்தை கற்று ஆங்கு எரியோம்பி, வள்ளுவர் சொன்னாப்புற நிற்க அதற்கு தக. இவா நன்னா வேதத்தை அத்தியானம் பண்ணிட்டு அதுல சொன்னபடி நன்னா அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன, 3000 பேரும் அவ வீட்லயும் அக்னிஹோத்திரம் பண்ணியிருந்தா அந்த புகை என்ன பண்ணிட்டு சிதம்பரமே தெரியாத மூடின்னு இருக்கான். இப்படி புகை மூடினதுனால என்ன ஆயிடுத்தான்னர், இந்த சிதம்பரத்துல மட்டும் ஒத்தருக்கு மட்டும் விசா கிடையாது, என்ட்ரி கிடையாது. என்ன, கலிக்கு மட்டுமா. கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் அப்படின்னு, கலிய வரவிடாத தடுத்துட்டு இருக்கிற இவாள்லாம் அப்படிங்கிற. நம்மளோட புகையினால என்னென்ன கலியை வாங்குவோங்கன்னு கூப்பிடுற புகை தான் நமக்கு, கலியை வரவிடாத புகை கிடையாது. ஆனா சிதம்பரம் தீட்சையெல்லாம் என்ன பண்ணியிருந்தானே ஞானசம்பந்தர் சொல்ற, கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ் தில்லை. நீ இப்பேற்பட்டவா இருக்கிற இடத்துல நீ இருக்கிறதுனால உனக்கு பெருமைங்கிறார். சிற்றம்பலமே முற்றாவெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே.
அந்த குஞ்சித பாதத்தை நடராஜாவோட திருவடியை போய் பிடிச்சினவாழ பாவம் பிடிச்சிக்காதான், அதால பிடிக்க முடியாதான். ஏன்னா இவ அதை பிடிச்சுனுட்டா அதால இதை பிடிக்க முடியாது. அப்படி இருந்ததுனால எல்லாம் வீட்டுக்கு வீடு இத்தனை அக்னிஹோத்திரிகளும் வேத வித்துக்களுமா இருந்தா லோகத்துல க்ஷேமம் இருக்கும், கலி அண்டாது, எல்லாருக்கும் சுபேட்சம் இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது சாஸ்திரம் சொல்றதெல்லாம். ஏதோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு எல்லாரும் திண்டாடணுங்கிறதுக்காக சொல்லல. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த அனுஷ்டானம் என்ற குடும்பத்துல குழந்தைகள் பிறந்தா அதுக்கு ஏத்தாப்புல அனுஷ்டானங்கள்லாம் இருக்கும், தர்மம் நிற்கும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கு. அந்த நியாயப்படித்தான் இவாளும் என்ன பண்ணினா, ஒரு குழந்தையா இருக்கே இன்னொரு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. இப்படி எத்தனை நாள்ல, ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 10 வருஷம் இவா ஏங்கி தவிச்சா. முதல் குழந்தை பிறந்துருத்து கணபதி, அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அடுத்த குழந்தை பிறக்கல. அந்த காலத்துல 10 வருஷத்துல 2வது குழந்தை இல்லைன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். போராத்துக்கு இவ கன்னடக்காராளா இருந்ததுனால இனிமே போகாத கோவில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, இல்லாத விரதம் இல்ல. அப்படி பிரார்த்தனை பண்ணி இன்னொரு குழந்தை வேணுமே, வம்சம் வழங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ண, இந்த அப்பா அம்மா பண்ணின பிரார்த்தனை அது எல்லாமே சேர்ந்துன்னு தான் 10 வருஷமா பண்ணின பிரார்த்தனை 1894 பலிச்சுது. அவா பண்ணின பிரார்த்தனை மட்டுமா, பண்ணின தபஸ் மட்டுமா பலிச்சுது? இல்ல, இது எல்லாத்துக்கும் மேல நாம அத்தனை பேரும் பண்ணின தபஸ் பலிச்சுது. உலகமே பண்ணின தபஸ் பலிச்சுது. உலகம் ஏங்கி தவிச்சுன்னு இருக்கு. இந்த மகாலட்சுமியமா சுப்பிரமணிய சஷ்வன் தனக்கு ஒரு குழந்தை வேணுமேனு தான் தபஸ் இருந்தா. ஆனா உலகம் என்ன பண்ணிட்டுன்னு, எங்களுக்கு அவ என்ன பண்ணினான்னு, நமக்கு குழந்தை வேணுமேனு அஜ்ஞானத்துல தபஸ் இருந்தா, உலகம் எப்படி இந்த எங்க அஜ்ஞானம் எல்லாம் போகணுமேனு ஒரு குரு வேணுமேனு தபஸ் இருந்தது. அப்படியே நாமளோட பாக்கியமும் சேர்ந்து பலிச்சது இந்த 1894 May 20th. இப்படி 10 வருஷம் தபஸ் இருந்து பெற்றதுனாலேயே இந்த குழந்தைகிட்ட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தனி பிரியம். கன்னடத்துல கிணி அப்படின்னா கிளிக்கு பேர். பெரியவாளுக்கு ஆத்துல நிக்னேம் கிணி தான். செல்ல கிளியா வளர்த்துண்டா பெரியவா சொல்றா. இப்படி என்னன்னா, முதல் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் 10 வருஷம் குழந்தை இல்லை. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சுவாமிநாதன் குழந்தை பிறந்தோன்னு, பெரியவா பிறந்தோன்னு, அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு 4 குழந்தைகள் பிறந்துருத்தோம். பெரியவாளுக்கு ஒரு அண்ணா, 3 தம்பி, ஒரு தங்க, மொத்தம் 6 பேர் இந்த குடும்பத்துல. சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் மகாலட்சுமி அம்மாக்கும். இது இந்த பெரியவா சொல்ற 6 பேருக்கு நடுப்புற நான் இருந்தாலும் என்னமோ தெரியல, அப்பா அம்மாக்கு எங்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. ஒரு நாள் கூட அதிர்ந்து ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அப்படி ரொம்ப பிரியமா வளர்த்துந்தா. குழந்தைக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த காலத்துல எல்லாம் பண்ணி வச்சா. உபநயனம் பண்ணி வச்சா. உபநயனம் பண்ணி வைக்கிறதே அந்த காலத்துல காமகோடி பீடத்துல ஆச்சாரியாளா இருந்தவா 66வது பீடாதிபதிகள். அவர் பிரசாதெல்லாம் கொடுத்தனுச்சு எல்லாம் பண்ண. ஏன்னா மடத்துல இவ தாத்தா ஸ்ரீகாரியமா இருந்து எல்லாம் மடத்தோட நெருங்கின தொடர்பு உள்ள குடும்பமா இருந்ததுனால மடத்திலேருந்து எல்லாம் வந்தது. உபநயனமானோன்னு குரு தரிசனத்துக்காக அப்பா குடும்பத்தோட இந்த சுவாமிநாதனையும் அழிச்சுன்னு அங்க போனார். இந்த சுவாமிநாதன் சொன்னேன். ஏன் சுவாமிநாதன் பேர் வச்சாங்கிறத சொல்லல, அதை சொல்லிடுறேன். முதல் குழந்தைக்கு கணபதினு தாத்தா பேர் வச்சா இல்லையா, அடுத்தது 2வதும் புள்ள பிறந்தோன்னு தன்னோட குலதெய்வமான சுவாமிநாத சுவாமி பேரை வச்சா. இவ பல தலைமுறைகளா இந்த சோழ தேசத்திலேயும் இந்த குடியேறிட்டதுனால இவாளுக்கு குலதெய்வமா சுவாமி மலையில உள்ள சுவாமிநாத சுவாமி தான் குலதெய்வம். அதனால குலதெய்வத்தோட பேரை வைக்கிறது அப்படின்னு வச்சா. நம்ம குடும்பங்கள்லாமே அப்படிதான் பழக்கம். முதல்ல ஆத்து சம்பிரதாயப்படி என்ன பேர் வைக்கணுமோ தாத்தா பாட்டி பேரை வைப்பா, அப்புறம் குலதெய்வம் பேரை வைப்பா, அப்புறம் இஷ்ட தேவதைகள் என்னமோ இஷ்ட தெய்வம் பேர் வைப்பா. இதெல்லாம் போக அப்புறம் தான் சினிமா ஸ்டார் பேர். இப்படி சுவாமிநாதன்கிற பேரை வச்சா. இந்த சுவாமிநாதன்கிற பேர் வச்சதே என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த பேருக்கு பொருத்தமா குருவாவே ஒளிர ஆரம்பிச்சுட்டு.
பின்னால இவன் ஜெகத்துக்கே ஞானத்தை கொடுக்க போற ஞான பண்டித சுவாமி நமோ நம அப்படின்னு அருணகிரி சொல்றாப்புல குருவாய் இருக்க போறாங்கிறதுக்காக போல இருக்கு. பூர்வாசிரமத்திலே இவருக்கு சுவாமிநாதன்கிற பேர். முருகனுக்கு பல க்ஷேத்திரங்கள் இருக்கு, அறுபடை வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தா கூட இந்த சுவாமி மலையில முருகனோட பெருமை என்னன்னர், அவர் அங்க குருவா இருக்கிறதா அவரோட பெருமை. யாருக்கு குருன்னர், உலகத்துல குருன்னாலே தட்சிணாமூர்த்திங்கிறோம், அந்த ஆதி குருக்கு குருவா இருக்கிறவர் தகப்பன் சுவாமி அப்படிங்கிறோம். நிஜமாவே இங்கேயும் அப்படித்தானே எடுத்து இந்த சுப்பிரமணிய சாஸ்திரியும் இவருக்கு நமஸ்காரம் பண்றாப்புல அவருக்கும் இவர் குருவா ஆயிட்டாரு. அப்பாக்கே சுவாமியாக முடியுமா தானே இருந்தது. அந்த தகப்பன் சுவாமிக்கு பொருத்தமா இந்த சுவாமிநாதன்கிற பேர். இதை எதை உபதேசம் பண்ணான்னு, பிரணவத்தை உபதேசம் பண்ணது. அதனால அந்த ஊருக்கு பேரே குருமலை மேவிய பெருமாளை அப்படின்னு அருணகிரி சொல்றார். அந்த அருணகிரி இன்னும் வேற விசேஷமா சொல்ற. இந்த சுவாமி மலையில உள்ள திருப்புகள்ல 2 வார்குழலை சொருகி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு திருப்புகழ், கோமள வெற்பை அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு திருப்புகழ். இந்த 2 திருப்புகளையும் அதிசயமா ஒரு விஷயத்தை சொல்ற அருணகிரி. என்னன்னு, ஏரக வெற்பெனும் அற்புதமிக்க சுவாமி மலைப்பதி நிற்கும் ராஜத லக்ஷண லக்ஷ்மி பெற்றருள் பெருமாளே, ராஜத லக்ஷண லக்ஷ்மி பெற்றருள் தம்பிரானே அப்படிங்கிற. என்ன சுவாமிநாத சுவாமி மட்டும் திடீர்னு லக்ஷ்மியோட பெருமாளே லக்ஷ்மியோட பிள்ளையன்னு சொல்றான்னு, அருணகிரி திருகால ஞானியோலே தெரியும். இந்த சுவாமிநாதன் தான் பின்னால போய் விழுப்புரத்துல மகாலட்சுமிக்கு சுவாமிநாதனா பிறக்க போறான்னு. அந்த அருணகிரி வாக்க மெய்ப்பிக்கிறதுக்காகவே பலருக்கு இவ 2வது குழந்தையா பிறந்து சுவாமிநாதன்கிற நாமத்தை வாங்கிண்டா. இல்லையா முதல்ல பிறந்திருக்கலாம், இல்ல 3ஆவதா 4ஆவதா 5ஆவதா பிறந்திருக்கலாம். அப்படியும் இல்லாத இப்படியும் இல்லாத 2ஆவதா பிறந்ததுக்கு காரணமே இந்த சுவாமிநாத நாம விசேஷத்துக்காக தான். சாஸ்திரங்கள்ல சொல்றது, குருனாலே யாரு, சுவாமினாலே யாருன்னர். அமரகோஷத்துல சுவாமின்னு முருகனுக்கு பேர் தான் சொல்லியிருக்கு. குருனாலே யாரு, அவன் தானா. ஏன்னா எவன் ஞானியோ அவன் தானே குருவா இருக்க முடியும். ஞான பண்டித சுவாமி நமோ, அவன் அந்த சுவாமிநாதன்கிற நாமத்தை எடுத்துனதுனால குரு தரிசனம் பண்ணி வைக்க போனார். உபநயனமான அப்பா பண்ணி வச்சா அந்த ஆச்சாரியால் பார்த்துட்டு இந்த சுவாமிநாதனை பார்த்தோன்னே அவருக்கு இனம் புரியாத ஒரு பிரியம் இந்த குழந்தைகிட்ட. அந்த ஆச்சாரியால தினம் எத்தனையோ வயசானவா வந்து பார்க்கறா, குழந்தைகள் பார்க்கறா, எல்லாம் தான் பார்க்கறா. இருந்தாலும் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரியோட புள்ள சுவாமிநாதனை பார்த்தோன்ன மட்டும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன். அதனால இந்த குழந்தையோடய பேசியிருந்தார், பல விஷயங்கள் கேட்டார், எல்லாம் தெரிஞ்சிருந்தார். மடத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஆச்சரியமா இருந்தது. என்ன இவ்வளவு வைராகியசீலரா இருக்கிற ஆச்சாரியர் இந்த குழந்தைகிட்ட மட்டும் இவ்வளவு பிரியத்தை காமிக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்கும் தெரியல அந்த ஆச்சாரியர் ஏன் விட்டு இப்படி பிரியமா இருக்கார் அப்படின்னு. இவா தரிசனம் பண்ணிட்டு வரத்தே சுப்பிரமணிய சாஸ்திரியில அப்பா சொன்னார், அடிக்கடி குழந்தைய அழிச்சுன்னு மடத்துக்கு வந்துன்னு போயின்றுன்னு. அவர் ஆஹா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்படி வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தவா 2 நாள் ஆச்சு. 2ஆம் நாள் கார்த்தால திடீர்னு பார்த்தா குழந்தை சுவாமிநாதனை தூங்கி இந்த குழந்தை காணும்னா செல்ல குழந்தைய காணும், ஒரே தேடுறா. சரி குழந்தை படிக்கிறது, அதனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ஏதான படிப்பு வைக்காமன்னு அந்த வீட்டுக்கு போனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அவாத்துல இருந்த பையனையும் காணும். இப்போ இவாத்துல ஒரு பிள்ளைய காணும், அவாத்துல ஒரு பிள்ளைய காணும். திண்டிவனத்துல 2 குழந்தைகளை காணும்னு ஊரே அமக்கலப்படுறது. தேடாத இடம் இல்லை, எல்லா இடம் பார்த்தாச்சு, குழந்தைகள் எங்க இருக்குன்னு வேற பவுட்ஸ் தெரியல. இப்படி 4 நாள் தவிச்சுண்டா. குழந்தைகள் இருக்கா போயிடுத்தா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தவிச்சுன்னு இருக்கிறதே வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்னுது. அந்த வண்டியிலேருந்து ஒருத்தர் இறங்கி, இதான சுப்பிரமணிய சாஸ்திரி வீடு? ஆமா அப்படின்னு. நான் காஞ்சி மடத்திலேருந்து காமகோடி பீடத்திலேருந்து வரேன் அப்படின்னு. என்ன சொல்லுங்க ஒன்று, இந்த வீட்டு பையனும் இன்னொரு பையனும் மடத்துக்கு வந்திருக்காளாம். வந்து 4 நாள் ஆச்சு. அந்த குழந்தைகள் வீட்டில் சொல்லிக்காத வந்துடுத்தான். அதனால ஆச்சாரியால் விஷயம் சொல்லிட்டு வர சொன்னார். நீங்க கவலைப்படுவேல், கவலைப்படாதீங்க, குழந்தைகள் 2 பேரும் சேஃபா மடத்துல இருக்கா. இன்னும் 4 நாள் கழிச்சு ஆச்சாரியால் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு போன உசுறு திரும்பி வந்தது. இந்த மகாலட்சுமி அம்மா எப்படி தவிச்சிருப்போம் அப்படின்னா, இதுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி, குழந்தைக்கு சுவாமிநாதனுக்கு 3 வயசு. இவ பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கா.
அப்ப இருக்கிறதே இதுக்கு முன்னால சிதம்பரத்துல இருந்தா அப்படின்னு சொன்னேன். சிதம்பரத்துல ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது, உற்சவம், கும்பாபிஷேகம் என்னமோ. அதுக்காக அப்பா போகணும்னு பார்த்து, ஏன்னா சிதம்பரத்திலே இருந்து பண்ணி தரிசனம் பண்ணதுனால ஒரு பெரிய விழா நடக்கிறது, அதில் போய் தரிசனம் பண்ணும் அப்படின்ட்டு அப்பா கிளம்பினா 3 வயசு குழந்தை சுவாமிநாதன் காலை கட்டிட்டு நானும் வருவேன்னு அழறுது அப்பாட்ட. தாயார் போகல, மகாலட்சுமி அம்மா போக முடியல. அதனால இந்த குழந்தைய, சின்ன குழந்தைய அம்மா இல்லாத அனுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு தாயார் என்ன சொன்னா, இல்ல நான் வரல, நீங்கே இரு, அப்பா மட்டும் போயிட்டுன்னு. ஆனா குழந்தை பிடிவாதமா அழறுது, வருவேன்னு. சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு மனசா இல்ல, செல்ல குழந்தை பாவம் நம்மளோட வரேன்னு அழறுது அப்படின்னு குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை. உடனே தாயார்கிட்ட சொன்னார், பரவாயில்ல, நான் எப்படியானு மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் குழந்தைய அழிச்சுன்னு குழந்தைக்கும் போய் விழாவை காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு இழுத்துன்னு போயிட்டார். அழிச்சுன்னு போனா இவ்வளவு பிடிவாதம் முடிச்சு நானும் வரத்தான் வரேன் அப்படின்னு அடம் பிடிச்சு போன சுவாமிநாதன், அவ உறவுகாரா இருக்கா, அவ வீட்டுல போய் இவ சாப்பிட்டு விட்டுட்டு ராத்திரி திருவிழாக்கு போகணும் அப்படிங்கிறதே பார்த்தா குழந்தைய காணும். 3 வயசு குழந்தைய காணும்னு தேடினா எங்க போயிருக்குன்னு, அவ வீடு அந்த காலத்துல பெரிய பெரிய வீடா இருக்கா, ஏதோ ஒரு ரூம்ல போய் இது மூலையில படுத்துன்னு தூங்கின்னு இருக்கு. அசந்து தூங்கின்னு இருக்கிற குழந்தைய பார்த்தா அப்பாவுக்கு எழுப்ப மனசு வரல. ஐயோ அவன் இந்த தூக்கத்துல குழந்தைய எழுப்பி போய் இப்ப கோவில்ல விழா காமிப்பானே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிட்ட. மறுநாளை கார்த்தால ஏந்துண்டா முழிச்சுண்டு சாமிநாதான் அழுதான், என்னையே அழிச்சுன்னு போகலன்னு. அப்பா ராத்திரி போனது தெரிஞ்சு கொடுத்தோம், ஏன் என்ன அழிச்சுன்னு போகலன்னு அழுதும். அப்பா சமாதானப்படுத்தின, இல்ல நீ தூங்கி போயிட்டப்பா அதனால வரல அப்படின்னு. எழுப்புறதுக்கு என்னன்னு ஒரே குழந்தை அழுக. ஆனா அங்க போன இடத்துல என்ன ஆயிடுத்து, ஒரே கூட்டமான கூட்டம். திடீர்னு அந்த விழாவுக்கு போட்ட பந்தல் நெருப்பு பிடிச்சுன்னு கொடுத்தோம், தீ பிடிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சுடுத்தோ. அந்த ஸ்டாம்பேட் அப்படின்னு சொல்றாப்புல அந்த கூட்டத்துல எல்லாரும் தப்பிச்சேன் முடிச்சுன்னு ஓடி வர பக்கத்துல அந்த ஓடி வந்ததுலயே பல பேர் முதிபட்டு, குழந்தைகள் எல்லாருமா, வயசானவா எல்லாருமா பல பேர் துர்மரணம் ஏற்பட்டு மறுநாளைக்கு ஊரே அமக்கலப்படுறது. சிதம்பரத்துல மாதிரி பெரிய நெருப்பு பிடிச்சுன்னு தான் திருவிழால பல பேர் உயிர் போயிட்டான் அப்படின்னு ஒரே அமக்களம். இத சொன்னார் சுவாமிநாதன், நல்ல வேளை நீ வராத இருந்த, உன்னையும் தூக்கின்னு போயிருந்தா என்ன ஆயிருக்குமோ எதாயிருக்குமோ தெரியாது, தெய்வம் தான் காப்பாத்திட்டு, நீ தூங்கினதே நல்லதா போச்சு அப்படின்னு அப்பா சமாதானப்படுத்துற. இப்படி இங்க நடந்துருக்கு சிதம்பரத்துல. அங்க என்ன ஆயிடுத்து, பரங்கிப்பேட்டையில தயிர்காரி வருவா, தயிர் வாங்குவா அந்த காலத்துல. இந்த தயிர்காரி வீட்டுல தயிர் ஊத்துறதுக்கு வர மகாலட்சுமி அம்மா பாத்திரத்தை எடுத்துன்னு வாங்கறதையே அந்த அம்மா காலங்கார்த்தால, அம்மா நீ சமாச்சாரம் கேட்டியா அப்படின்னா, என்னன்னு, சிதம்பரத்துல திருவிழால பந்தல்லாம் புடிச்சுட்டு எரிஞ்சு போய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போயிட்டாங்களான்னு. இத கேட்டோன்னு மகாலட்சுமியாவுக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. என்னன்னா வடிகாரத்தால சொப்பனம் என்னன்னா, இவர் கணவனும் குழந்தையும் பேர்க்கிற இடத்துல நெருப்பு பிடிச்சிட்டு ஒரே தீ விபத்து ஏற்படுறாப்பிலையும் இவாள்லாம் அலறி படைச்சுன்னு வராப்பிலையும் பல பேர் உயிர் சேதம் ஏற்படுறாப்பிலையும் மகாலட்சுமிமாவுக்கு சொப்பனம். கனவு கண்டிருக்கா. கார்த்தால ஏந்துனோன்னு மனசு ஒரு சஞ்சலமா இருந்து, என்ன வெடிகாரத்தால கனவும்பாளே, நமக்கு இது மாதிரி என்னமோ ஒரு துஸ்வப்பனம் வந்திருக்கே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கத்தே தயிர் வாங்க வரலான்னு இந்த அம்மா நேர சொல்றா. இந்த அம்மாவுக்கு தூக்கி ஏறி போட்டுது, நம்ம என்னமோ சொப்பனம்னு நினைச்சோம், இது நிஜமாவே நடந்திருக்கு போல இருக்கு, ஏதானும் ஆகாத இருக்கணுமேனு சுவாமிகிட்ட ஓடினா வேண்டிண்டா. என் குழந்தைய எப்படியான எனக்கு உயிரோட கொடுத்துரு காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டின்னு இருக்கா. அழுது நிற்கிறதே வாசல்ல ஒரு வண்டி நின்னுது. நின்னா அதுலேருந்து சுப்பிரமணிய சாஸ்திரியும் குழந்தையும் இறங்குறது. ஓடி போய் குழந்தைய அள்ளி அணைச்சுண்டு குழந்தைக்கு ஒன்னும் ஆலையே ஆத்துக்காரர்கிட்ட கேட்டா. ஒன்னும் ஆல. அப்புறம் அவர் சொன்ன, அதையும் கேட்கிற, இவ்வளவு புடிவாதம் பிடிச்சு வந்தவன் அங்க போய் என்ன ஆயிடுச்சுன்னு படுத்துன்னு தூங்கி போயிட்டான். சுவாமிகிட்ட வேண்டின, இன்னமே இவனை நான் இல்லாத ஒரு இடத்துக்கும் அனுப்ப மாட்டேன்னு. அப்படி ஒரு பிரியம் தன் செல்ல குழந்தைகிட்ட. வேடிக்கை என்ன, பெரியவா சொல்ற, அப்படி என்கிட்ட பிரியமா இருந்தா கடைசியில இவருக்கு சன்னியாசம் கொடுக்கறதுக்கு அம்மா தான் அழிச்சுன்னு வரப்போறா பின்னால. என் குழந்தைய ஒரு இடத்துக்கும் விடமாட்டேன்னு சொன்னவோ கடைசியில ஒரேடியா விட்டுட்டு போறா. அப்புறம் இதான் ஈஸ்வர லீல. இப்படி இந்த குழந்தையை காணும் அப்படின்னா திரும்பி
எவ்வளவு கவலைப்பட்டிருப்பா. எதுக்கு சொல்றேன், இப்படி 4 நாளைக்கு இந்த குழந்தைகளை காணும்னா அந்த அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம், எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் அப்படின்னு. இந்த செய்தி வந்தது. 4 நாள் கழிச்சு குழந்தை வந்து மடத்த வண்டியில கொண்டு விட்டா 2 குழந்தைகளும் வந்தது. வந்தா இந்த குழந்தைய கட்டினு அழுன்னு அழா. ஏண்டா சொல்லாத போவாளா சொல்லாத போவாளா. எதனால இந்த சுவாமிநாதன் சொல்லாத போனான்னு, இந்த பெருமுக்கல்ங்கிற இடத்துல பூனலானோன்னு தரிசனம் பண்ணி வச்சார் இல்லையா அப்பா அழிச்சுன்னு போய். அப்ப அந்த ஆச்சாரியர் இவரோட பேசிட்டு சுவாமிநாதனோட பேசிட்டு எல்லாம் பண்ணியிருந்தார். அப்புறம் அப்பப்போ அழிச்சுன்னுவான்னு சொன்னார். ஆனா அப்பாவால வேலை நிமித்தம் அழிச்சுன்னு போக முடியல. ஆனா என்ன ஆயிடுத்து, இந்த சுவாமிநாதன் குழந்தைக்கு அந்த குருவை பிரிஞ்சு இருக்க முடியல. பார்த்தவரை அந்த ஆச்சாரியால பார்த்ததுக்கு அப்புறம் அவரை பார்த்துட்டே இருந்தா தேவையில்ல பொருந்து. அதனால வீட்டுல இருப்பு கொள்ளல. ஒரு நாளைக்கு படுத்துன்னு தூங்கி இந்த குழந்தைக்கு இப்பவே மடத்துக்கு போய் ஆச்சாரியால பார்க்கணும்னு தோன்றது. ஆனா அப்பாட்ட கேட்க பயம், அழிச்சுன்னு போவாளோ மாட்டாளோன்னு. ஆசையோ அடக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால சத்தம் போடாத எல்லாரும் தூங்கி நிற்கிறதே. தனியாவும் போறதுக்கு பழக்கம் இல்லை. நேர ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா, கிருஷ்ணசுவாமின்னு அவரோட கிளாஸ்மேட்டு. அவ வீட்டுல தூங்கி இந்த பையனை தட்டி எழுப்பி, சத்தம் போடாதவா நம்ம 2 பேரும் மடத்துக்கு போலாம். அந்த பையன் தூக்க கலகத்துல ஏதோ சாமிநாதன் கூப்பிடறான்னு வந்துட்டான். 2 பேரும் நடந்தே இந்த பெருமுக்கலுக்கு வந்துட்டா. திண்டிவனத்திலேருந்து பெருமுக்கல் கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர். அந்த பார்க்கணும், குருவை பார்க்கணுங்கிற வேகம் இது எதை காமிக்கிறதுன்னு, அந்த ஆச்சாரியாளுக்கு இந்த குழந்தை சுவாமிநாதன்ட்ட இந்த பிரியம் முன்னால தெரிஞ்சது. இப்போ இந்த குழந்தைக்கு அந்த ஆச்சாரியாள்கிட்ட இருக்கிற பக்தி தெரியறது. குரு சிஷ்யாள்னா அப்படிதான் இருப்பா. அது அவ்வளவுதான். ஆகர்ஷணம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் குருவை பிரிஞ்சு சிஷ்யனால இருக்க முடியாது, சிஷ்யனை விட்டு குருவால இருக்க முடியாது. காஞ்சிபுரத்துல திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிற ஆழ்வார் இருக்கார். அவருக்கு சிஷ்யனா இருந்தவர் கணிக்கண்ணன் அப்படிங்கிறார். இந்த கணிக்கண்ணனை ராஜா நாடு கடத்திட்டான், பல்லவ ராஜா. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடாது. என்ன ராஜா என்ன பண்ணினா, தான் ஒரு ஆர்டர் போட்டான். இந்த கணிக்கண்ணன் அந்த ஆசிரமத்துல வந்து கூட்டி பறிக்கின்ற இருக்கிற ஒரு கிழவி. அந்த கிழவி, ஐயோ இந்த வயசான காலத்திலயும் இப்படி சிசுஷம் பண்றாளே, சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்றாளேங்கிற தாபத்துல இந்த கணிக்கண்ணன் என்ன பண்ணா, உனக்கு முதுகெல்லாம் வலிக்கலன்னு போய் தடவி கொடுத்தான். அந்த அம்மா சினிமா ஸ்டார் மாதிரி ஆயிட்டா, கிழவி குமரி ஆயிட்டா. இது காஞ்சிபுரம் முழுக்கலும் பேப்பர் டிவியில எல்லாத்துலயும் வந்துடுத்து. கணிக்கண்ணன் தொட்டான் கிழவி குமரி ஆயிட்டா, கணிக்கண்ணன் தொட்டான். இதை பார்த்தான் ராஜா, பல்லவ ராஜா. அவன் இந்த கிழவிக்கு சரியான கிழவான். அவனுக்கு ஆசை, அப்படியா நம்ம நாட்டுல யாரோ அவனை கூப்பிடு, என்ன தொட சொல்லுன்னு. கணிக்கண்ணனை கூப்பிட்டு வந்து சொன்னா, கணிக்கண்ணன் சொன்ன, எனக்கே தெரியாது, நான் என்னமோ அந்த குரு சேவை பண்ணினதுனால இந்த கைக்கு எப்படி ஒரு சக்தி போல இருக்கு. நான் எது பண்ணினாலும் குருவோட கிருபை, அதாவது சிஷ்யால் எது பண்ணினாலும் அது பிரகாசிக்கிறதுனா காரணம் அந்த குருனால. சந்திரன் குழு குழு குழுன்னு பிரமாதமா இருக்கான்னா எதனால, சூரியனோட தேஜஸ்னால, சந்திரனோட குழுமை. அதை போல சிஷ்யா எது பண்ணி பிரகாசிச்சாலும் அது குருவோட கிருபையினால, அனுகிரகத்தினால. இதை கணிக்கணும்னு சொன்னான். எனக்கு என் கைக்கெல்லாம் அப்படிலாம் சக்தி கிடையாது, என்னோட குரு சேவை பண்ணினதுனால அந்த கைக்கு அந்த குரு கிருபையினால வந்திருக்கலாம், அனுகிரகத்தினால அப்படின்னு. உடனே ராஜா சொன்னா, அப்போ உன் குருவை கூப்பிட்டு தொட சொல்லுன்னா. அவர் பெருமாளை தவிர இன்னொன்னு ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது, அவர் வரமாட்டார்னா. ராஜா கோவம் நிறுத்தும், நீனும் பண்ண மாட்டேங்கிற, குருவும் பண்ண மாட்டாங்கிற. அப்ப நான் சொன்னதை கேட்கலன்னா என் நாட்டில் இருக்கக்கூடாது. என்னை இளமையாக்குறதான் தான் நீ தொட்டு இங்க இருக்கலாம், இல்லையா நான் உன்னை நாடு கடத்தினே வெளியில போகணும்னு. கணிக்கணும்னு சொன்னான், ரொம்ப நல்லது, நானே இப்படி பெரிய ராஜா இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்படின்ட்டு உடனே குருட்ட வந்து சொன்னான் ஆழ்வார்ட்ட. ராஜா அது மாதிரி சபையில நடந்ததை சொல்லி என்னை இருக்கக்கூடாதுன்ட்டான், நான் போறேன் அப்படின்னு. உடனே குரு என்ன பண்ண, நான் மட்டும் இங்க இருந்துட்டு என்னடா பண்ணுவேன்னு. எப்போ ராஜா ஒன்ன போகக்கூடாதுன்னு போன்னு சொல்லிட்டானோ, எப்போ சிஷ்யனுக்கு இடம் இல்லையோ அந்த இடத்துல குருவுக்கு இடம் இல்லை, எங்க குருவுக்கு இடம் இல்லையோ அங்க சிஷ்யனுக்கு இடம் இல்லை. அதனால ஒன்ன சொன்னாலும் ஒண்ணுதான், என்ன சொன்னாலும் ஒண்ணுதான். அதனால ஒன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அதனால நானும் உன்னோட வரேன்னு அவரும் கிளம்பினர். இப்படி 2 பேரும் கிளம்புறது புஜங்க சயனன்னு பெருமாள் படுத்துன்னு இருக்கார். இந்த புஜங்க சயனன்ட்ட மனசை பறி கொடுத்து தான் ஆழ்வார் அங்கேயே இருந்துன்னு இருக்கார். இப்போ இந்த பெருமாளை பார்த்தோன்னா அவருக்கு வருத்தமா இருந்தது, இப்படி ஒன்னை பிரிஞ்சு போறோமே நாங்க, இனிமே ஒன்னை பார்க்காத எப்படி இருப்போம். அதனால அந்த தாபத்துல என்ன பண்ணார், கணிக்கண்ணன் போகின்றான் காமர்பூங் கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், துணிவொன்றி சொன்னா புலவோன் யான் சொல்கின்றேன், நீயும் உன் பைனாகப்பாய் சுருட்டி கொள்ளுடைய. அந்த சிஷ்யனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, இந்த பக்தாளை பிரிஞ்சு பகவானால ஒன்னாலையும் இருக்க முடியாது.
ஒன்ன பிரிஞ்சு எங்களாலையும் இருக்க முடியாது, அதனால இந்த குழப்பமே வேண்டாம், நீனு எங்களோட பாயை சுருட்டின்னு கிளம்பிடுவோன்ட்டு எல்லாருமா டூர் கிளம்பிடலாம். இதான் பகவானுக்கும் பக்தாளுக்கும் உள்ள உறவு, குருவுக்கும் சிஷ்யாளுக்கும் உள்ள உறவு. அதை போல இங்கேயும் எப்படி இருந்ததுன்னு, இந்த சிஷ்யனை பார்த்தத்திலேருந்து இவன்ட்டு இந்த சுவாமிநாதன்ட்டே இந்த ஆச்சாரியாளுக்கு மனசு இருந்தது. அப்பப்போ அழிச்சுனுவா பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணித்து. இந்த குருவை பார்த்த இந்த ஒன்னும் விவரம் தெரியாத சிறுவனுக்கு எப்படி இருந்ததுனர், வீட்டில் சொல்லாதையான ஓடி போய் அவரோடையே இருந்தா தேவையில்லை போல இருந்து. அதான் குரு சிஷ்ய உறவு. அந்த பையன் அழிச்சுன்னு போயிட்ட. போனா நடந்து போயிருக்கா. நடந்து போனா ஆச்சரியம். பெருமுக்கல்ல தானே அப்பா அழிச்சுன்னு அந்த ஊர்ல தான் இருப்பான்னு நினைச்சுன்னு போனா. ஆனா இவ போற சமயத்துல என்ன ஆயிடுனா அந்த ஊர்ல இருந்து கேம்ப் கிளம்பி எடுத்தோம். ஆச்சாரியர்கள் கிளம்பி அடுத்த ஊருக்கு போயின்னு இருக்கா. ஒரே வண்டி, மாட்டு வண்டி இல்லாம போறது. ஆச்சாரியர்கள் பல்லாக்கில் முன்னால போயின்னு இருக்கா. பரிவாரங்களோட ஆச்சாரியில போயிருந்தா இந்த நடந்து வந்த குழந்தைகளுக்கு காலை வலிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஏதோ இங்கேதான் இருக்க ஆளாக்கும் பார்க்கலான்னா நம்ம வந்த வேலை இன்னும் நடக்கிறார். அவர் நின்னாதான், ஏதோ ஒரு இடத்துல போய் நின்னாதான் பார்க்க முடியும். அதனால இந்த குழந்தைகள் துரத்திட்டு போறது. இந்த 2 குழந்தைகளும், அந்த பையன் கூட வந்த பையன் பார்த்தான், இவன் பேச்ச கேட்டுன்னு நடந்து வந்து இத்தனை நேரம் நடக்கிறது. கடைசியில பல வண்டிகள் போறது, மடத்து சாமான்லாம் ஏத்துன்னு. அதுல கார்வார்னு மடத்தோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த சாமான்கள்லாம் பார்த்துக்கிறார். அந்த கார்வார் கடைசியில வண்டியில உட்காந்து போறார். எல்லா சாமானையும் முன்னால ஆச்சாரியர்கள் போக, எல்லா சாமான்களும் வண்டியில போக, கடைசியில இந்த கார்வார் போவார். இந்த கார்வார் மட்டும் ஒருத்த வண்டியில உட்காந்து போறதுனால இந்த கடைசியா போன இந்த குழந்தை சுவாமிநாதன் அந்த மாமாட்ட போய், மாமா நாங்களும் மடத்துக்கு தான் வரோம், காலை வலிக்கிறது, எங்களையும் ஏத்திங்கோளேன்னு. வண்டி முழுக்க இடம் இருக்கு, அவர் ஒருத்தர் தானே உட்காந்துருக்கு. அவர் என்ன கார்வார் கராரா சொன்ன, மடத்துல கைங்கரிய மழவாளுக்கு தான் மடத்த வண்டி, சும்மா ஊர்ல போற வர வாழ்க்கெல்லாம் கிடையாது அப்படின்னு 2 குழந்தைகளையும் ஏத்திக்க மாட்டேன்ட்டு. பெரியவா பின்னால சொல்றா, இது நம்மளா இருந்தா கோவம் தானே வரும். இந்த கழவனுக்கு பாரு, ஒருத்த மட்டும் கட்டியில் உட்காந்து போறான், நம்மளை ஏத்திக்க மாட்டேங்க. பெரியவா பின்னால பெருமையா சொல்றா, அப்படின்னா மடத்துல கைங்கரியம் பண்ணி இருந்தவாளும் எவ்வளவு சின்சியரா இருந்திருக்கான்னு தெரியுது. மடத்து சொத்தை எவ்வளவு பாதுகாத்திருக்கா. அதாவது சந்திரமௌலீஸ்வரர் கைங்கரியம் பண்றவாளுக்கு தான் அதுல உரிமை இருக்கு, பண்ணிக்கலாமே வழிய யாருக்கு வேணா என்ன வேணா பண்ணலான்னு மிஸ்யூஸ் பண்ணல அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது அப்படின்னு பெருமையா சொல்றா பெரியவா. அதனால மாட்டேன்னு ஏத்திக்க மாட்டேன்ட்டார். இந்த குழந்தைகளும் சரின்னு போயிடுத்து. வேடிக்கை என்னன்னா, அன்னைக்கு இந்த கார்வார் வண்டியில ஏத்திக்க மாட்டேன்னு இல்லையோ, அதுக்கப்புறம் அடுத்த 6வது மாசம் என்ன ஆயிடுத்துனர், அந்த ஆச்சாரியாலும் சித்தி ஆயிட்டா. இந்த பின்னால துரத்தின்னு வந்த இந்த பையன் சங்கராச்சாரியாரமும் ஆயாச்சு. ஆனா அதே கார்வார் மட்டும் இருக்கார். கார்வார் வெங்கட்ராமையர்னு பேர் அவருக்கு. உத்தமதானபுரம் அப்படின்னு ஊர், அந்த ஊரை சேர்ந்தவர். பெரியவா அப்புறம் பீடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மாட்டு பொங்கல், இந்த பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் நடக்கலையா, அன்னைக்கு இந்த வண்டி மாடெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அது மாதிரி பூஜை நடக்கிறது. சுவாமிகள் புதுசான சங்கராச்சாரியார் வந்திருக்கார். பெரியவாளும் வருவா, வந்து நிற்கிறா. நின்னா கார்வார் ஏதோ வேலையா இருந்தார். மடத்துல எல்லாம் நிறைய வண்டி இருக்கும், 25 வண்டி, அதுக்கு உண்டான மாடுகள், வீடுகள், பசு மாடு எல்லாம் பிரமாதமா பூஜை நடந்துட்டு இருக்கு. பூஜை நடந்தோடனே பெரியவா கார்வாரை கூப்பிடுன்னா, அவர் ஏதோ காரியமா இருந்தார். பெரியவா ஒருத்தர் வந்தார். பெரியவா கேட்டா, இந்த வண்டி ஞாபகம் இருக்கான்னா. அவர் உட்காந்து வந்த வண்டி அவருக்கு என்ன திடீர்னு இந்த வண்டியில் என்ன ஞாபகம், என்னன்னு சொன்னா புரிஞ்சுப்பேன் அப்படின்னு. இல்ல, இந்த பெருமுக்கல்லேருந்து சாரத்துக்கு போறதே ஆச்சாரியாள், நானும் இன்னொரு பையனும் கூடவே வந்தமே ஞாபகம் இருக்கான்னு. அவர் அன்னைக்கு நடந்ததோட அது மறந்து போயிடுத்து. இவர் அப்புறம் யோசனை, ஆமாமா அப்படின்னார். அப்போ ஏத்திக்க மாட்டேன்னு சொன்னேளே, என்ன ஞாபகம் இருக்கான்னு. கால் வலிக்கிறது ஏத்திங்கோமானே, ஏத்திக்க மாட்டேன்னு மடத்து மனுஷாளுக்கு தான் வண்டி, கண்டவனுக்கும் கிடையாதுன்னு ஞாபகம் இருக்கான்னு. இப்போ கார்வாருக்கு சுருக்குனுது, இவர் எதுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார். இவர் தான் சங்கராச்சாரியார வரப்போறாருன்னு தெரிஞ்சா அன்னைக்கே ஏத்தின்னு இருப்பார். அவர் ஏதோ ரோட்ல போற பையன் மாட்டேன்னார். இது ஞாபகம் வச்சுட்டு இந்த சங்கராந்தி பூஜையில நம்மளை கூப்பிட்டா விசாரிக்கணும். கார்வாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. இல்ல,
அபராதம் தெரியாது சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கணும் அப்படின்னார். உடனே பெரியவா சிரிச்சேன், இல்லை இல்லை அதுக்காக சொல்லலை, அம்பாளோட வேடிக்கையை பாருங்கோ, அதுக்காக சொல்ல வந்தேன். நான் இன்னைக்கு ஆசைப்பட்டு இந்த வண்டியில் ஏறணும்னு கேட்கறதே நீங்கள் ஏற்றிக்க மாட்டேன்னு, ஆனால் இந்த வண்டி எல்லாமே இன்னைக்கு என்னோடதுன்னு ஆயிடுத்து. இப்போ இதில் நான் இஷ்டப்படி ஏறிக்கலான்னா ஏற முடியாது, இந்த வஸ்திரம் தடுக்கிறதுன்னு. சன்னியாசிகள் சக்கரம் வச்ச வண்டியில் ஏறப்படாதுன்னு சாஸ்திரம். சக்கரம் வச்ச வண்டியில் வாகனத்தில் ஏறின சன்னியாசியை பார்த்தாலே கட்டின துணியோடு ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுது. நல்லூருங்கிற இடம், தஞ்சாவூரில் ஆண்டாநல்லூர்னு, அந்த ஊரில் ரொம்ப எல்லாரும் பெரிய வித்வான்கள். பெரியவா அந்த ஊருக்குள்ளே வரப்படாதுன்னா, பெரியவா அந்த காலத்தில் பல்லாக்கெல்லாம் போவாளோ இல்லையோ, எங்கள் நல்லூருக்கு வரப்படாதுன்னு ப்ரொட்டஸ்ட் பெரியவாளை. வேடிக்கையாக இருக்கும் பெரியவா சரித்திரத்தில். எல்லாரும் பெரியவா வரலன்னு தான் எல்லாரும் அழுவா. ஏன் வரப்படாதுன்னு, வாகனத்தில் போகிற சன்னியாசி ஊருக்குள்ளே வந்தால் ஊருக்கு துர்பிக்ஷம், அவனை பார்த்தாலே ஸ்நானம் பண்ணணுன்னு கூட வரப்படாதுன்னு. பெரியவா விடைந்த உடனே அந்த ஊருக்கு தான் போவேன்னு போய் அந்த ஊரில் கல்யாண சுந்தரேஸ்வரர்னு சுவாமி, ரொம்ப விசேஷமான சுவாமி. அப்புறம் போய் பெரியவா தர்மத்தை எடுத்து சொல்லி, இது ஆச்சாரிய பீடத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் எக்ஸப்ஷன், அதனால இது தோஷம் கிடையாதுன்னா சாஸ்திரத்தை சொல்லி, அப்புறம் அந்த ஊரில் ஒரே ஆகாவுன்னு பெரியவாளுக்கு உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா. இதை பெரியவா சொல்கிறா, நான் வண்டியில் ஏறி போகணும்னு ஆசைப்படுறதே யாரோ ஒருத்தர் தடுத்து நீங்கள் ஏறப்படாதுன்னு. சரி, இப்போ நான் இனிமேல் ரைட் ராயில் ஏறலான்னாக்க இந்த இது தடுக்கிறது, காஷாயம் தடுக்கிறது. இதுதான் அம்பாளோட லீலை, ஈஸ்வர லீலை. என்னென்ன, நம்ம ஒன்று அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறதே அது கிடைக்காது, அது கிடைக்கிறதே அனுபவிக்க முடியாது. நன்னா சின்ன வயசில் சாப்பிட முடியல சார், ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் நன்னா சம்பாதிச்சு சாப்பிட்லாங்கிறது எல்லாம் இருக்கு சார். எதை சாப்பிட்டாலும் சுகருங்கிறான், டாக்டர் சாப்பிடக்கூடாதுங்கிறான், பிபிங்கிறான், ஒன்றும் சாப்பிட முடியல. சாப்பிடணும்னு ஆசைப்படுறதே கிடைக்க மாட்டேங்கிறது, கிடைச்சாக்க சாப்பிட முடியாது போயிருது. இதுதான் லோக நியதி. இதைத்தான் பெரியவா சொல்றா. இதுதான் அம்பாளோட லீல. என்ன பண்ணும்னு, நம்ம எதை ஒன்று ஆசைப்பட்டுன்னு நினைச்சுன்னு போறோமோ அது நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, அது கிடைக்கிறதே நமக்கு அதை அனுபவிக்க முடியாத போய்டுறது. இதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்மகிட்ட ஈஸ்வரனான இவாளுக்கெல்லாமே இந்த கதி அப்படின்னா, நம்ம மனுஷாளுக்கெல்லாம் என்ன, எல்லாருக்கும் இதே நியதி தான். இதை சொல்லி காமிச்சா. அவர் கார்வார் பின்னால சொல்லி அழுது, என்ன விவேகம், என்ன விவேகம், வந்து இப்பதான் பட்டத்துக்கு வந்திருக்கா, 13 வயசுக்கு வந்திருக்கா, அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு அந்த உலகத்துல எப்படி நடக்கிறது அப்படிங்கிற அன்னைக்கே வாய்ப்பேற்பட்ட ஞானியா இருந்தான்னு தெரியறது. அப்படி இந்த கார்வார் ஏத்துக்க மாட்டேன்னு அப்படின்னு விட்டார். திரும்பி வந்தாச்சு. வந்தா அப்பாவுக்கு கவலை வந்துடுத்து. இந்த குழந்தை ஏதோ படிச்சு கிடிச்சு முன்வக்கு வருவன் அப்படின்னாக்க இது ஏதோ சொல்லாத கொள்ளாத மடத்தை பார்க்க ஓடுறதேன்னு. அந்த ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. கேட்டார், 4 நாள் வரைக்கும் ஒன்றும் கேட்கல. 4ஆம் நாளைக்கு அப்புறம் கேட்டார், அது சரி ஆற்றுல சொல்லிட்டு வந்தியா இல்லையான்னார். இல்லைன்னா அவருக்கு ஒரே ஷாக்கு. ஒரு விதத்தில் சந்தோஷம், இன்னொரு விதத்தில் ஷாக். ஏன்னார், அவருக்கு இப்படி சொல்லாத கொள்ளாத ஓடி வரோம் தானே அவருக்கு வேணும், வீடு வாசல்லாம் விட்டது தானே அவருக்கு வேணும். அப்பயே தீர்மானம் பண்ணியிருப்பார், எப்போ இது வீட்டில் கூட சொல்லாத 13 வயசுக்கே நம்மள்ட்ட ஓடி வந்துடுத்தோ இவன் தான் கரெக்ட் இந்த பீடத்துக்கு அப்படின்னு அன்னைக்கே தீர்மானம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னும் 4 நாள் வச்சுன்னு அனுப்பினேன். காரணம், இப்ப ஏற்பட்ட குழந்தைக்கு சன்னியாசம் கொடுத்து சேர்ந்து 4 நாள் இருக்க போறது இல்லை, அப்படி பின்னால அம்பாள் லீல நடக்க போறது. அதனால இன்னைக்கே ஆசையை தீர்த்துன்னு விட்டார். அப்பாவுக்கும் கவலை வந்துடுத்து, புள்ள இப்படி சொல்லாத கொள்ளாத மடத்தை பார்க்க ஓடுறதேன்னு. இந்த அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னார், குழந்தைகள் சொன்னத்தை கேட்டுன்னு ஒழுங்கா இல்லைன்னா வருத்தப்படுவா. உருப்பட மாட்டேங்கிறது, ஒரே அசத்தா இருக்கு, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னு வருத்தப்படுவா. அதே குழந்தை தான் ரொம்ப சத்சங்கம் கோவில்னு போக ஆரம்பிச்சுட்டு அதுவும் வருத்தம் வந்துடும். அதுக்காக ரொம்ப ஒரே அலையறான். இப்போ அதான் இவாளுக்கே தெரியாது, என்னமோ இவா எல்லாத்துக்கும் ஒரு மார்க் வச்சிருக்கா, இத்தனை நேரம் தான் போகணும், இத்தனை நேரம் தான் அது பண்ணும் அப்படின்னு. ரொம்ப நல்ல குழந்தைகளா இருந்தாலும் அப்பா அம்மா கவலை வந்துடும், ரொம்ப அசத்தா இருந்தாலும் கவலை, ரொம்ப நல்லா இருந்தாலும் கவலை. அதுதான் கலி விசேஷம். அது மாதிரி இங்கேயும் அப்பாவுக்கு கவலை வந்துடுத்து, இது சொல்லாத கொள்ளாத மடத்தை பார்க்க ஓடுறதேன்னு.
அதனால என்ன பண்ணார், பையன் ஜாதகத்தை எடுத்துட்டார். எந்த பையன் அழிச்சுன்னு ஓடினானோ ஃப்ரெண்டு, அவ அப்பா கிருஷ்ணசுவாமின்னு பெரிய லாயர், அவர் திண்டிவனத்தில், அவர் பெரிய ஜோசியர், அவர்கிட்ட கொண்டு காமிச்சார். இந்த கிருஷ்ணசுவாமியும் இவ அப்பாவும் ரெண்டு பேரும், இந்த வெங்கட்ராமையான்னு பேர், இந்த கிருஷ்ணசுவாமின்னு அந்த பையன் பேரு, அவ அப்பா பேரு வெங்கட்ராமையான்னு. இந்த வெங்கட்ராமையாவன் சுப்பிரமணிய சேஷன் ஃப்ரெண்டு. அதனால ஃப்ரெண்டுகிட்ட போய் ஜாதகத்தை காமிச்சார். அப்பா, என் புள்ள ஜாதகத்தை பாரு, இவன் ஏதானு படிச்சு கிடிச்சு முன்னுக்கு வருவனா, உத்தியோகம் பார்ப்பனா, உருப்பிடுவனா, இல்லை ஏதானு மடம் கோவில் குளம்னு தெரியவனா பாரு. அவர் பாவம் ஃப்ரெண்டு ரொம்ப கவலையா பிள்ளைய பத்தி கேட்கறானேன்னு பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணினார், வாய் சொல்ல வரல, விக்குச்சு போய் நின்னர். என்ன பரமேஸ்வரன் ஜாதகத்தை ஒரு ஜோசியர் பார்த்தா என்ன பலனா சொல்லுவார்? என்னென்னலாம் பண்ணுவேன், பாம்பை போட்டுருப்பேன், மண்டையோட வச்சுருப்பேன், இதெல்லாம் சொல்லுவாடா? அவருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. நல்ல ஜோசியராக இருந்தது பார்த்தார். இது ஏதோ அமானுஷ்ய ஜாதகம் அவதாரம்னு தெரிஞ்சுது. ஆனா சொல்ல முடியாத தடுக்கும். என்னன்னு, அதுதான் அம்பாளோட லீல. திரோதானகரீஸ்வரி. அம்பாள் என்ன பண்ணுவார், சமயத்துல தரையை போட்டுருவோம். நல்ல சீன் என்ன ஆக போறது அப்படின்னா, தொடரும் நாளைக்கு. அதுவும் நல்ல வெள்ளிக்கிழமையா பார்த்து அந்த சீரியல் அப்படி வச்சிருவா. வேகமா ஹீரோயின் ஓட, எய்தாப்புல பெரிய கார் வர, சரி மோதி பிராணம் போறது அப்படின்னு தொடரும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ராத்திரி தூக்கம் போய், சனிக்கிழமை தூக்கம் போய், ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் போய், திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தா என்ன ஆகும்? முதல்ல டிவியை போட்டு பார்த்தா, இவோ இப்படி போவோம், கார் அப்படி போகும். இதான் திரோதானம்னு பேரு. இது என்ன பண்ணான்னு, டைரக்டர்லாம் பண்ணலையா, பெரிய டைரக்டர் ஒருத்தி இருக்கா, அவ பண்ணிட்டு இருக்கா. அம்பாளோட வேலையே இதானா. இதுக்கு ஒரு போர்ட்போலியோ வச்சுன்னு உட்காந்துக்காலாம் 24 hours. எப்பப்போ தரையை போடணுமோ போடுறா, எப்பப்போ திறக்கணுமோ திறக்கிறா. திரோதானகரீஸ்வரி. திரோதானம்னா இந்த மாயத்தரை போடுறது. ஏன் அப்படின்னா, அது போடுறதுனால்தான் இப்படி நல்ல சீனா வருது, ருச்சிக்கிறது. இல்லையா எப்ப பாரு ஓப்பனா, எப்ப பாரு சினிமா இருந்துட்டே இருந்ததுன்னா போர் அடிச்சுடுறது. அந்தந்த சமயத்துல போடுறதையே மறைக்கிறதையே மறைக்க வேண்டியிருக்கு, திறக்கிறதையே திறக்க வேண்டியிருக்கு. அதை போல இங்க என்ன ஆயிடுத்துன்னு, இந்த ஜாதகத்தை பார்த்தாரு, இது என்னமோ அமானுஷ்ய ஜாதகம்னு வெங்கட்ராமையாக்கு தெரிஞ்சுது. ஆனா சொல்ல விடாத வாயில நின்னுடுத்து. சொல்ல விடல அம்பாள். என்ன பண்ணா, பலன் கேட்கிறவட்ட ஏதாவது சொல்லணும் இல்லையா? ஜோசியத்தை கேட்கிறவட்ட திரோதானகரீஸ்வரன்ட்டா நான் சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருவார் அவர். அதனால என்ன பண்ணினார், இவர் சுப்பிரமணியா, உன் பிள்ளைய பத்தி இனிமே கவலைப்படத்தை இதோட விடுன்னு. ஏன் என் பிள்ளைய பத்தி நான் கவலைப்படாத வேற யாரும் விடுவான்னு? உன்னையும் வச்சுக்கோ, உன் பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்தா நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்திலாம் பிறக்கிற குழந்தையா தெரியலன்னு. அவருக்கு தெரியுமா, சுப்பிரமணியனும் சாதாரண குடும்பம் இல்லை. எது தசரதரோட குடும்பமோ, எது வசுதேவரோட குடும்பமோ, எது சிவகுருவோட குடும்பமோ, இதுதான்னு அவருக்கு தெரியுமா வெங்கட்ராமையாக்கு? அதனால நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறக்கிற குழந்தையா தெரியலப்பா அப்படின்னு. அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. சரி ஏதான் நன்னா இருப்பனா, யோக ஜாதகமான பெரிய யோக ஜாதகம், யோக ஜாதகமா, அது யோகீஸ்வர ஜாதகம். இவனை பத்தி கவலைப்படுத்த இதோட விட்டுரு அப்படின்னார். இந்த வெங்கட்ராமையா ஜோதிஷத்துல மட்டும் இல்ல, ரேக சாஸ்திரத்திலும் கெட்டிக்காரர். அவர் என்ன பண்ணினார், உடனே இந்த குழந்தை சுவாமிநாதன், வேடிக்கை என்னென்ன, அப்பா பிள்ளையோட ஜாதகத்தை மட்டும் எடுத்துன்னு போயிருக்க கூடாது, பிள்ளையும் எதுக்கு அழிச்சுன்னு போகணும், அதுதான் வேடிக்கை அம்பாளோட லீல. குழந்தையும் அழிச்சுன்னு போயிருக்க. உடனே அந்த பையன்ட்ட சொன்னார், இப்பா குழந்தை கொலையில போய் காலை அலம்பிண்டு வா அப்படின்னார் சுவாமிநாதன்ட்ட. அந்த பையன் போனா சுவாமிநாதன் காலை அலம்பிண்டு வந்தான். காலை அலம்பிண்டு உள்ள கூடத்துக்கு வரத்துக்குள்ளேயே இந்த வெங்கட்ராமையா என்ன தான் உள்ள போனார், ஒரு சொம்பு தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்தார். அந்த குழந்தைய மேல உட்காத்தி வச்சார். அவன் காலில் இந்த சொம்பு தண்ணியை ஊத்தினர். தன்னோட மேல் வேஷ்டியால தொடச்சு விட்டார் காலை. காலை காமி அப்படின்னு. அவர் எதுக்காக அப்படி பண்ணார், இந்த ஜாதகத்தை பார்த்தா இது ஏதோ ஒரு அவதார புருஷன்னு தெரியுது. அப்படி அவதார புருஷனா இருந்தா ஜாதக ரீதியா அதுக்கு உண்டான இந்த ரேக சாஸ்திரப்படி, சாமுத்ரிகா லட்சணப்படி பாதத்துல சங்கரேகை, சக்கரரேகை, பத்மரேகை, மகர் ரேகை, தனுர் ரேகை இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக கால் அலமின்னு வரைச்சோம். ஏன்னா கால் அழுக்கா இருக்கும், போய் அலமின்னு வந்தாதான் தெரியுங்கிறதுனால. ஏன் இவர் அலமினார்,
அவன் கொல்லையிலேருந்து இங்க வரத்துக்குள்ள திருப்பி ஏதான அழுக்கு ஒட்டின்னு இருக்க போறதோன்னு இவராவே ஒரு சொம்பு தீர்த்தத்தை விட்டு அலம்பினர். தன் வஸ்திரத்தால தொடச்சர். குழந்தைய காமினர். குழந்தை சுவாமிநாதன் அப்படி தூக்கி 2 காலையும் காமிச்சான். காமிச்சா உத்து பார்த்தார். பார்த்தவர் என்ன பண்ணார், ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். குலுங்கி குலுங்கி அழறார். பாதத்தை பிடிச்சிண்டு பக்கத்துல நின்று பார்த்துன்னு இருக்கிற அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. என்னையாது ஒரு சின்ன பையன் காலை போய் பெரியவா பிடிப்பாளா, பிடிச்சுன்னு அழறானேன்னு. சுவாமிநாதனுக்கு ஒன்றும் புரியல. அப்பா வயசு அவர் தன்னோட காலை பிடிச்சிட்டு அழுதாக்க அந்த காலத்துல பெரியவாளுக்கு முன்னால உட்கார கூட மாட்டா. அப்பேற்பட்ட மரியாதை உள்ள காலமா இருந்ததுனால அவருக்கு சங்கோஜமா இருக்கு. விடுங்க மாமா விடுங்கம்மான்னு மாமா விட மாட்டேங்கிறார் காலை பிடிச்சிட்டு. இதை பார்த்து இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு ஆச்சரியமா இருந்தது. யோ என்னையும் அது குழந்தை காலை பிடிச்சுன்னு முதல்ல அதை விடுப்பா அப்படின்னு. அப்போ வெங்கட்ராமையா சொன்னா, இது விடுற கால் இல்லப்பா அப்படின்னு. அடுத்த வார்த்தை சொன்னேன், இப்போ பிடிச்சாதான் உண்டுன்னு. அதுக்கப்புறம் இந்த பாதத்தை பிடிக்க கியூல நிற்க போறது. எல்லாரும் வாவா 500 ரூபா 1000 ரூபா பாத பூஜைக்கு பணத்தை கட்டிட்டு நிற்க போறா. அப்போ கூட கிட்டக்கு போய் பிடிக்க முடியாது. துண்டா திருமேனியா இருக்க போறது. அதனால இன்னைக்கு பிடிச்சாதான் உண்டு, இப்போ பிடிச்சாதான் உண்டு. என்னன்னு அவரை நினைச்சபடி சங்கரேக சக்கரேக பத்மரேக எல்லாம் இருக்கான்னு பார்த்தார். இவன் தூக்கி காமிச்சோடனே எல்லாத்தையும் காமிச்சுட்டான். ஏன் உமக்கு என்ன சந்தேகம், நன்னா பார்த்துக்கோ நான் தான். அதை பார்த்தோன்னே இவரால் தாங்கல. ஜாதக ரீதியாகவும் பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுத்து, இப்படி ரேக சாஸ்திரத்திலையும் கன்ஃபார்ம் ஆயிடுத்து. அதனால எரிக்கி பிடிச்சுன்னு எழுது. அன்னைக்கு வெங்கட்ராமையா பாதத்தை பிடிச்சி ஆரம்பிச்சு வச்சதுதான் இன்னி வரைக்கும் அந்த பாதம் 17-14 லோகத்தில் உள்ளவா அத்தனை பேருக்கும் பிடிக்கிறதுக்கு பாதமா இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பாதம். அப்பா என்ன பண்ணினார், ஒன்றும் புரியல அப்பாவுக்கு. சரி என்னமோ நன்னா இருக்குங்கிறான் அப்படின்னார். பையனை அழிச்சுன்னு ராத்துக்கு போயிட்டார். ஜோதிஷம் பார்த்தது அவ்வளவுதான், ஜோசியம் பலம். அப்படி வீட்டில் இருந்துட்டு இருக்கிறதே ஒரு நாளைக்கு மடத்திலேருந்து தந்தி வந்தது. குழந்தை சுவாமிநாதனை அழிச்சுன்னு உடனே வரவும் அப்படின்னு அப்பா அம்மாவை. தந்தி வந்த சமயத்தில் அப்பா ஊரில் இல்லை, திருச்சிக்கு போயிருந்தார். அதனால கூட இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணினா, மடத்திலேருந்து தந்தி வந்திருக்கு ஆச்சாரியாள்கிட்டேருந்து, ரொம்ப அவசரமா இருக்கும், அதனால நீங்க குழந்தைகளை அழிச்சுன்னு போங்கோ, சுப்பிரமணிய சாஸ்திரி வந்தோன்னு பின்னால அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னா. இந்த மகாலட்சுமி என்னமா அம்மா என்ன பண்ணினா, அந்த சுவாமிநாதன் எல்லா குழந்தைகளையும் அழிச்சுண்டா. திண்டிவனத்திலேருந்து ரயிலை பிடிச்சி கலவைங்கிற இடம் அப்ப அந்த ஆச்சாரியால் இருந்தது, அங்க வரணும். ஆனா திண்டிவனத்திலேருந்து காஞ்சிபுரம் வந்து அங்கேருந்து கலவைக்கு வரணும். காஞ்சிபுரம் வந்தா விஷயம் தெரிஞ்சது என்னன்னு. இந்த தந்தி கொடுத்த ஆச்சாரியால் பெரியம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைசூரி போட்டி சித்தி ஆயிட்டார். அவர் எதனால தந்தி கொடுத்தார், தான் இப்ப வைசூரி போட்டி இருக்கு, அந்த காலத்துல அந்த பெரியம்மை போட்டினா அநேகமா பழைக்க மாட்டா, தான் சித்தியா போறோம் தெரிஞ்சது. இனிமேயும் டிலே பண்ணக்கூடாது, நாம நினைச்சபடி ஆசைப்பட்டபடி சுவாமிநாதனை வரவழைச்சு அப்பா அம்மா சம்மதத்தோட சன்னியாசாசனம் கொடுத்துட்டு சித்தி ஆகணுங்கிறதுக்காக தந்தி கொடுத்தார். ஆனா தந்தி கொடுத்து இந்த காலம் மாதிரி இல்லை, கம்யூனிகேஷன் கேப்னால தந்தி கொடுத்து யோஜனை பண்ணி கிளம்பி வரத்துக்குள்ள அவர் சித்தி ஆயிட்டார். அப்படி ஆச்சாரியால் இல்லாத ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாத மடம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல அப்போ அந்த ஆச்சாரியாளுக்கு கூட கைங்கரியம் பண்ணியிருந்தவர் லக்ஷ்மிகாந்தன்கிற வேத வித்து. அவருக்கு மடத்தில் இருக்கிறவெல்லாம் எல்லாருமே தீர்மானம் பண்ணி என்ன பண்ணா, அவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து 67வது பீடாதி விழா பண்ணி ஸ்ரீமத் மகாதேவேந்திர சரஸ்வதினு மடத்துல நியமனம் பண்ணிட்டான். ஆனால் அந்த மகாதேவேந்திர சரஸ்வதி என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அவரும் 7 நாள் தான் இருக்க முடியுமா இருந்தது. இந்த ஆச்சாரியால தொட்டு அவர் கைங்கரியம் பண்ணியதுனால அவர் இந்த பெரியம்மா அவருக்கும் வந்து கொடுத்து, அவருக்கும் நிறைவாரமா வந்தா தானும் இத்தனை நாள் இதுக்கு மேல இனிமே ஜீவிச்சு இருக்க மாட்டோம் அப்படி சித்தி ஆயிடும் தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணார், மடத்திலேருந்து ஆளை அனுப்பிச்சு, ஏன்னா முதல்லயே தந்தி கொடுத்துருக்கு இன்னும் வரல, அதனால ஆளை அனுப்பிச்சு கையோட சுவாமிநாதன் அழிச்சுன்னு வரணும். ஏன்னா குருவும் அதுதான் நினைச்சார், நாமளும் அவரையே தீர்மானம் பண்ணும் நினைக்க சுவாமிநாதன் தாயாரோட காஞ்சிபுரம் வந்திருக்கா. மடத்துக்காரா பார்த்தா ஒரு ஸ்திரீட்ட போய் இந்த குழந்தைக்கு சன்னியாசத்துக்கு கொடுங்கோ அப்படின்னா அந்த அம்மாவால் ஷாக்கு தாங்க முடியாதுன்னு என்ன பண்ணா, சுப்பிரமணிய சாஸ்திரியில் வந்தோன்னு நீங்க பின்னாலேயே வாங்கோ, நாங்க முதல்ல குழந்தைய அழிச்சுன்னு போறோம் அப்படின்னு வண்டியில முதல்ல குழந்தைய அழிச்சுன்னு போறா. பெரியவா சொல்றா, எங்க அம்மா ரொம்ப பரம வெகுளி, அவளுக்கு பாவம் என்னமோ நினைச்சுன்னு வந்தா என்னமோ ஆயிடுத்து,
இந்த அம்மாவுக்கு இந்த காஞ்சிபுரம் வந்தோன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு. என்னன்னு, இந்த 67வது சுவாமிகளா வந்தது வேற யாரும் இல்லை, பெரியவாளோட பெரியமா புள்ள. இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு ஒரு அக்கான்னு சொன்னேன், அந்த அக்காவோட புள்ள தான் அவர். அந்த அக்கா சின்ன வயசுலேயே கணவனை இழந்தவர். இந்த இருந்ததே ஒரே ஒரு புள்ள. அந்த புள்ளையும் மடத்துல வேதாத்தியானம் பண்ணிட்டு மடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த இருந்த ஒரு பிள்ளையும் சுவாமிகளா ஆயிட்டான்னு இந்த பெரியம்மாவுக்கு இப்படி தன்னோட அக்காவுக்கு இப்படி ஒரு கதி வந்து கொடுத்தேன்னு அம்மா அழுதாளாம். ஆதரிக்கிறதுக்கு புருஷனும் இல்லை, ஒரே புள்ள அவனானும் பார்த்து பண்ணா அவனும் இப்ப சாமியாரா போயிட்டானே, எங்க அக்கா எப்படி இருப்பளோன்னு அழுதா. ஆனா வேடிக்கை, அப்புறம் இவ திரும்பி போறதே இவ புள்ளையும் இல்லாத இவ அழுதுன்னு போறான்னு தெரியல அவளுக்கு. அனுப்பிச்சு வச்சா. போறதே வண்டியில வண்டிக்காரன் சொன்ன, தம்பி இனிமே நீ திரும்பி வீட்டுக்கு போக மாட்டேன்னு. அப்போ கூட பெரியவா சொல்றா, பாரதிய வித்யாபவனுக்கு சொல்றதே, நான் நினைச்சேன் என்ன அப்போ ஆச்சாரியாலா வந்திருக்கிறது எங்க பெரியம்மா புள்ள, ஒரு காலம் அவரை என்ன மடத்திலேயே வச்சுன்னு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சார் போல இருக்கு. அதனால நாம இனிமே அங்க மடத்துல இருந்து கைங்கரியம் பண்ண போறோமாக்குன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அப்புறம்தான் கலவைக்கு போனா தெரிஞ்சது அவரும் சித்தி ஆயிட்டார்னு. இப்படி 2 பேரும் 7 நாள் வித்தியாசத்துல சித்தியாக 2 ஆச்சாரியாலுமே இந்த சுவாமிநாதன் தான் பீடாதிபதியா வரணும்னு நியமனம் பண்ணினதுனால இதுதான் ஈஸ்வர சங்கல்பம் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்குள்ள சுப்பிரமணிய சாஸ்திரிலும் வர மகாலட்சுமிமா எல்லாரும் கலவைக்கு வந்தா. மடத்துல இருக்கவா இப்போ விஷயத்தை சொன்னா, 2 பேரும் இவனை தான் தீர்மானம் பண்ணிக்கா, இந்த குழந்தைய நீங்க உலகத்துக்கு விட்டு கொடுக்கணும்னு. இதை துளிக்கூட எதிர்பார்க்கல மகாலட்சுமி அம்மாவும் சுப்பிரமணிய சாஸ்திரியும். அதாவது இந்த சீனெல்லாம் கதை கேட்குறோம். அன்னைக்கு 1907 பிப்ரவரி மாதம் 13 எப்படி இருந்திருக்கும்னு மனசுல கொஞ்சம் நினைச்சுக்கணும். இது அத்தனையுமே எதிர்பாராத நடந்திருக்கு. இந்த சுவாமிநாதனுக்கே தெரியாது நாம நாளையிலேருந்து சாமியாரா போறோம், சங்கராச்சாரியாரா இருக்க போறோம்னு. இந்த அப்பா அம்மாவுக்கும் தன்னோட செல்ல குழந்தை இனிமே நம்மளோட குழந்தை இல்லை, உலகத்துக்கு தானம் பண்ண போறோம்னு தெரியாது. அப்படின்னா அந்த சமயத்துல அவளோட மனோநிலை எப்படி இருந்திருக்கணும், அவ எப்படி இல்லாம இருந்திருப்பா, சிரமப்பட்டிருப்பா அப்படிங்கிறத நாம நினைச்சு பார்க்கணும். இவளால சமாதானப்படுத்த முடியல, துளி கூட எதிர்பார்க்கல. அப்புறம் குழந்தை சுவாமிநாதனே சமாதானப்படுத்தணும் அப்பா அம்மாட்ட. இவ்வாறு நானும் நினைக்கல, நீனும் நினைக்கல, 2 ஆச்சாரியாலும் நினைச்சிருக்க. அப்பா அம்மாக்கு என்ன கவலை அப்படின்னு, இது ஒரு பெரிய பீடம், காஞ்சி காமகோடி பீடம், ஆச்சாரிய பீடம், உலகத்துக்கே ஒளிபரப்ப வேண்டிய இடம், தர்மத்தை சொல்ல வேண்டிய இடம். ஆசிரமமும் இருக்கிறதுலே கடுமையான சந்நியாசாசிரமம். குழந்தைக்கு வயசு 13. இந்த ஒரு 13 வயசு குழந்தையால இவ்வளவு கடுமையான இந்த சந்நியாசாசிரமத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு பீடாதிபத்தியம்ங்கிற இந்த பெரிய பொறுப்பை வகிக்க முடியுமா? அப்படிங்கிறதுலாம் அவளுக்கு கவலை. இந்த குழந்தையால இந்த பாரத்தை சுமக்க முடியுமான்னு தான் அவள் கவலைப்பட்டா. இதை சொன்னான் சுவாமிநாதன். நீனும் நானும் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எப்போ அவ 2 பேரும் குருநாதாள் 2 பேரும் நான் தானே தீர்மானம் பண்ணியிருக்காளோ இதுவே ஈஸ்வர சங்கல்பம்னு தெரியறது. அதனால அவான்னா கவலைப்படணும். இந்த குழந்தைகிட்ட கொண்டு இதெல்லாம் கொடுத்தா, இந்த பொறுப்பை கொடுத்தா அதத்தால தாங்க முடியுமா தாங்க முடியாதான்னு. அதனால அவ எப்போ கொடுத்துட்டாளோ அவ வெறுமனை கொடுக்கல, அவ அனுகிரகத்தோட கொடுத்துருக்கா, அவ பிரசாதம். அதனால நிச்சயம் நான் இதுல ஜெயிப்பேன். அவ அனுகிரகம் இருக்கு, அவள்கிட்ட சரணாகதி பண்றேன். அவ சரணத்தை நம்புறதுனால, அவ அனுகிரகத்தை நம்புறதுனால அது நல்ல பேர் வாங்கித்தான் கொடுக்கும். ஒரு சிஷ்யனுக்கு குரு அனுகிரகம் பண்ணிட்டார்னா அது ஒரு நாளும் வீண் போக முடியாது. நான் அதை நம்புறேன், அவள்கிட்ட பக்தி பண்றேன், சரணாகதி பண்றேன். அம்பாளோட சித்தம் இப்படின்னா இப்படிதான், யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு சமாதானப்படுத்த 1907 பிப்ரவரி மாதம் 13 கலவைங்கிற இடத்துல இந்த 13 வயசு சுவாமிநாதனுக்கு சந்நியாசாசிரமம் கொடுக்கப்பட்டு ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட காஞ்சி காமகோடி பீடத்தோட 68வது பீடாதிபதிகளா நியமனம் பண்ணப்பட்டது. அப்போ 13 வயசு குழந்தையோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு பார்க்கலாம். இது அத்தனை எதிர்பாராத வந்தது. இதுதான் ஈஸ்வர லீலை. அதாவது உலகத்துல வாழ்க்கையில எந்த ஒன்றும் நாம பிளான் பண்ணாத, நினைச்சு பார்க்காத, திடீர்னு நடந்தா அதுக்கு பேர் தான் எதிர்ச்சைன்னு பேரு. இச்சைனா நாம ஆசைப்படுறது, எதிர்ச்சைனா நாம எதிர்பார்க்காத ஏதோ ஒன்று நடக்கிறது. அப்படி எது நடந்தாலுமே அது ஈஸ்வர அனுகிரகம் தான்.
அதோட பவர் தனி, அதோட பெருமை தனி. ராமாயணத்துல 2 கட்டத்துல வால்மீகி எதிர்ச்சியா பதம் போடுறார். எந்த 2 இடம்னர்? கூனி வரத்தே சொல்றார். இந்த மந்திரம் என்ன பண்றா, கைகை கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து வந்திருக்கா, பிறந்தாத்துலேருந்து. இவோ அயோத்தியிலே இருக்கா, கைகையோட அரண்மனையிலேயே இருக்கிறோ. ஒரு நாளைக்கு கூட மாடியில ஏறி போய் பார்த்ததே கிடையாதான், பால்கனிக்கே போனது கிடையாது, உப்பரிகைக்கு. ஆனால் நாளைக்கு பொழுது விடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஊர் முழுக்கல அமக்களமா நடந்துட்டு இருக்க அலங்காரம், அப்ப போய் ஏறி பார்த்தாளாம். அங்க வால்மீகி பதம் போடுற, எதிர்ச்சியா ஏறி போய் பார்த்தாளாம். அப்படின்னா எதிர்ச்சின்னா என்னென்ன, அவளுக்கே தெரியாது, சங்கல்பம் கிடையாது, நாம இதை பண்ணணும் அதை பண்ணணும். இவ்வளோ மேல எல்லாம் மாடியில ஏற முடியாதவோ, இத்தனை நாள் ஏறாதோ, இன்னைக்கு மட்டும் ஏறினான்னு. அவ ஏறினத்தினாலதான் ராமாயணம் அதுக்கப்புறம் நடந்தது. இல்லைன்னா அவ மட்டும் மாடி ஏறலன்னா என்னென்ன, பாலகாண்டத்தோட ஓம் தட்சது. மீதி 6 காண்டம் இருக்கே, அது என்ன சுவாரஸ்யம். அதை பண்றதுக்கு ஒரு அம்பாளுக்கு ஒரு கார்வி வேணும், இந்த காரியத்தை நடத்துறதுக்கு. அதனால என்ன பண்ண முடியாத மாடியில ஏறி போய் பார்த்தா. அதனால எதிர்ச்சியா ஏறினாங்கிறார். அதே மாதிரி அந்த கூனி வந்து கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கோ, ராமாயணத்துல மட்டும் கூனி கைகேயின்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா ராமாயணம் ராமாயணமாவா இருக்கும்? நம்ம எழுதின கதை மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், ஒன்றும் இருக்காது, உப்பு செப்பு இல்லாது. அந்த டேர்னிங் பாயிண்டே தான். அப்படி எதிர்ச்சியா நடந்ததுனாலதான் இன்னி வரைக்கும் ராமாயணம் இருந்துருக்கு, ராமனோட புகழ இருக்கு. அடுத்த எதிர்ச்சியை போனர் பின்னால இவர் என்ன பண்ணார், ஒரு வழியா ஒரு எதிர்ச்சியை வந்து என்ன பண்ணித்து, இந்த கூனி இவனை அயோத்தியில இருக்க விடாத காட்டுக்கு துரத்தித்து. காட்டுக்கு போனாலும் 13 வருஷம் அங்க ஜம்முன்னு காய்கறியை சாப்பிட்டு இனிமேல் ரிஷிகள்லாம் தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்ணி விரதம் இருந்துட்டு இப்படியே கழிச்சுட்டு இருக்கா. இப்படியே ஓட்டிட்டு 14 வருஷம் திரும்பி வந்துட்டா அப்புறம் என்ன ஆறுது, அவதாரம் பண்ண காரியம். அதனால என்ன பண்ணணும்னா அங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும். அதுக்காக என்ன பண்ணலாம், எதிர்ச்சியா இன்னொத்தி வந்தா, சூர்பனகன்னு ஒத்தி. அவளும் அதே காட்டுல இருக்கா, இவரும் 13 வருஷம் இருந்திருக்கார், திரும்பி பார்க்கல. இன்னைக்கு எதேச்சியா பார்த்தாலும் சூர்பனக ராமனை பார்த்தாலோ இல்லையோ, அவ்வளவுதான் அடுத்த டேர்னிங் பாயிண்ட். இதுல இருந்தே தெரியறது, ஏதானும் பெரிய எதிர்ச்சியா நடக்கணும்னா யாரோ ஒரு பொம்மநாட்டிகள் வரணும்னு. நான் கூட எப்படியோ இருந்தேன் சார், என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் ராஜா மாதிரி இருக்கேன். எனக்கு அப்புறமே அதிர்ஷ்டமே அப்புறம்தான். அது வரைக்கும் வேலை கிடைக்காத திண்டாடி இருந்தேன், அத்தை பண்ணேன் இத்த பண்ணேன். இப்படி எல்லாருக்கும் எதிர்ச்சியா ஏதோ ஒண்ணு நடக்கிறது. அதை போல இங்க எதிர்ச்சியா யாரு வந்தான்னார், பெரியம்மைங்கிற ரூபத்துல அம்பாள் வந்தா, மகாமாயா வந்தா. அப்படி வந்ததுனால என்ன ஆயிடுத்துனர், உலகத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரியவா கிடைக்கிறாப்புல ஆச்சு. அதைத்தான் பெரியவா சொல்றா. அதனால எதிர்ச்சியா எது நடந்தாலும் நல்லத்துக்காக தான் இருக்கும். அந்த நடக்கிறதே இந்த காரியம் வேணா நமக்கு ஒத்துக்கிறாப்புல இருக்கும், நமக்கு ஏத்துக்கிறாப்புல இருக்கும், நமக்கு பிடிச்சாப்புல இருக்கும், பிடிக்காத இருக்கும். ஆனா அது நிச்சயம் ஒரு நாளும் கெடுதல் பண்ணாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதுல, அது போக போக தான் தெரியும். அந்த தெளிவை கொடுக்கறது தான் ஞானம், விவேகம் அப்படிங்கிறது. இப்படி எதிர்பாராத விதமா 1907 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இந்த குழந்தைக்கு சந்நியாசாசிரமம் கொடுக்கப்பட்டது. ஆசிரமமோ இருக்கிறதுலேயே கடுமையான ஆசிரமம், பொறுப்போ இருக்கிறதுலேயே பெரிய தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டிய, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய, உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய ஆச்சாரியங்கிற பொறுப்பு. இது ரெண்டும் சேர்ந்து இவா எப்படி நிர்வாகம் பண்ணான்னார். பெரியவாளோட சரித்திரம் மற்றதை எல்லாம் சொல்லும். இனிமே உலகமே பெரியவா பெரியவா பெரியவா, சன்னியாசினா இவர் தான், ஞானினா இவர் தான், தபஸ்வினா இவர் தான் அப்படின்னு சொல்றாப்புல இருந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு, அன்னைக்கு பெரியவா சொன்ன வார்த்தை, எப்போ எங்க ஆச்சாரியால் என்ன நம்பி 2 பேரும் எங்கிட்ட தானும் கொடுத்துட்டாலோ அவ சரணத்துல நான் சரணாகதி பண்றேன், அவ அனுகிரகம் எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணும். அப்படி இந்த குரு கிருபையினால இவா தான் இப்படி பிரகாசிச்சதா பெரியவா சொல்லிக்கிறா. அப்பேற்பட்ட அந்த பெரியவா சந்நியாசாசிரமம் வாங்கிக்க தன்னோட குரு பரமகுரு 2 பேரும் ஒரு வார வித்தியாசத்துல சித்தியா இருந்ததுனால அவளுக்கு பண்ண வேண்டிய வைதிகமான காரியங்கள்லாம் முடிச்சுண்டு இவா கும்பகோணத்துல போய், முன்னமே சொன்னேன் கும்பகோணத்துல எதனால மடம் போச்சு அப்படின்னு, அங்க போய் இவாளுக்கு அந்த வருஷம் மே மாசம் விமரிசையா
பெரியவாளுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. காஞ்சி காமகோடி சர்வஜ்ஞ பீட்டாதிபதியா பட்டாபிஷேகம் நடந்தது. அப்படி பட்டாபிஷேகமானவா எதிராஜனா ஞான அரசனா சக்கரவர்த்தியா இந்த உலகத்துல 87 வருஷம் அருளாட்சி பண்ணி இன்று வரைக்கும் என்னைக்கும் சாஸ்வதமா வேதமும் சாஸ்திரமும் தர்மமும் நிலைச்சிருக்க முடியுமா பண்ணின்னு இருக்கான்னு சொல்லி இவாளோட பட்டாபிஷேகத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இப்படி சந்நியாசாசிரமிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளாக இருக்கிற பெரியவா தன்னோட ஆசிரம நியமத்துக்கு ஏத்தாப்புல எப்படி எல்லாம் யாத்திரை பண்ணியிருந்தா அப்படிங்கிறத நாளைக்கு விஜய யாத்ரா காண்டத்தில் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம். ஹர ஹர நம பார்வதீபதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு சுவாமினஹ.